அனைவருக்கும் வணக்கம். ஐஆர்டி பயின்றோர் சங்க வாசகர் வட்டமும் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழங்கள் மூச்சும் இணைந்து வழங்கும் 150வது சிறப்பு திறனாய்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்க்க நம்முடன் இணைந்துள்ள நூலாசிரியர் கவிஞர் திருமிகு வெண்ணிலா அவர்களையும், புத்தக உரையாற்ற இணைந்துள்ள சகோதரி முனைவர் அருண்பிரியா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திறனாய்வு புத்தகம் நீரதிகாரம். இது முல்லை பெரியாறு அணையின் கட்டுமான நிகழ்வுகளை பற்றிய ஒரு படைப்பு. இது முல்லை பெரியாறு என்றாலே நமக்கு நல்ல ஒரு அறிமுகமான ஒரு சொல்லாடல். நம்ம தினம் தினம் கடந்த 40 வருடங்களா தினம் தினம் ஏதோ ஒரு வகையில் இது கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த முல்லை பெரியாறு அணைங்கிற ஒரு விஷயமும் அதை சுற்றி நடக்கிற சச்சரவுகளும், அரசியல் சச்சரவுகள், நீதிமன்ற வழக்குகள், போராட்டங்கள், அதையும் தாண்டி ஜான் பென்னிக்கு பற்றியான சுவாரஸ்யமான தகவல்கள், அவருக்கு இன்னும் எப்படி அந்த பகுதி மக்கள் நன்றி செலுத்திக்கிட்டு இருக்காங்க, வருஷம் வருஷம் எப்படி பொங்கல் வச்சு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தலைமுறையா அவர் பேரை எப்படி அவர்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க, அது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் டெய்லி நம்மளை கடந்து போயிட்டு தான் இருக்கு. சில அழகான கற்பனைகளும் நம்மளை கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த புத்தகம் அந்த முல்லை பெரியாறு, அந்த அணை உருவான அந்த வரலாற்றை பற்றிய ஒரு புனைவு நாவல். இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்திலே நம்ம சங்க காலத்திலே இந்த பேரியாரை பற்றி சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ் சங்க நூல்கள்ல காவிரியாரும் வையையும் பெரும்பகுதி ஆக்கிரமிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பேரியாற்றுக்கும் ஒரு சில பகுதிகள் ஒதுக்கி இருக்கு. அகநானூரும் பதிற்று பற்றும் மிக அழகாக அந்த முகத்துவாரத்துல அந்த பேரியாருடைய ஆழத்தையும் அகலத்தையும் மிக அழகாக வர்ணிச்சிருக்கு. அது எப்படி யவனத்திலேருந்து வந்த கலன்கள் கடலையும் தாண்டி அந்த ஆட்டுக்குள்ள போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு எப்படி திரும்பி போனாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கு அந்த பெரியாற்றோடைய அருமையையும் அழகையும். இதுக்கு ஒருபடி மேல போய் சிலப்பதிகாரத்துல இன்னைக்கு இருக்கிற அந்த அணை இருக்கிற அந்த பகுதியை பற்றி ஒரு குறிப்பு ரொம்ப அழகா இடம்பெற்றிருக்கு. காடுகான் காதையில சேல அரசர் செங்குட்டுவர் இந்த காடு வளம் காண போறாரு. அந்த இடத்த வர்ணிக்கும் போது அங்க திருமாலுடைய அகன்ற மார்புகளுக்கு நடுவுல கிடக்கிற ஆரம் மாதிரி 2 பெரும் கற்பாறைகளை கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு பாயுது பேரியாறு அப்படிங்கிற ஒரு கருத்து அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்ப இருக்க அணைன்னு நமக்கு தெரியுது. அந்த பகுதியிலே தான் முல்லாறுங்கிற ஒரு காட்டாரம், பேரியாருங்கிற ஒரு காட்டாரம் இணைஞ்சு அதுக்கப்புறம் பேரியார் ஆகி ஒரு ஆறா போயிட்டு மேற்கு நோக்கி பாய்ஞ்சு கடல்ல கலக்குது. அது அந்த பகுதி தான் அந்த சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்கன்னு நம்பப்படுது. ஏன்னா அதுக்கு பக்கத்துலதான் அந்த மங்களதேவி ஆலயம் அமைஞ்சிருக்கு. செங்குட்டுவனால் கட்டப்பட்ட அந்த மங்களதேவி ஆலயம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த முல்லை பெரியார் அணையை பத்தி. இதுதான் முதல்ல சேதுபதி மன்னனால முன்னெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டமா தெரியுது. இது எப்படி இருக்கும்னு இந்த கூகுள் மேப்ல கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது அதோட பயங்கரம் நமக்கு தெரியுது. இந்த காடோட அடர்த்தி எவ்வளவு பெரிய ஒரு காடு, அதுல ஒரு கட்டுமானங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சிரமமான விஷயங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை ரொம்ப அழகா ஆவணப்படுத்தியிருக்காங்க நம்முடைய ஆசிரியர். அதுதான் இன்னும் 1 மணி நேரம் நம்ம பார்க்க போறோம். அருண்பிரியா மேடம் மூலியமாகவும் வெண்ணிலா மேடம் மூலியமாகவும் நம்ம பல அரிய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த அணையை பத்தி. இந்த முன்னுரையோட நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று தங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எனும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கவிதை வரிகளை கொண்டு எனது அறிமுக உரையை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம். இது ஐஆர்டி பயின்றோர் வாசகர் வட்டமும் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு என்ற அமைப்பும் இணைந்து நடத்தும் புத்தக திறனாய்வின் 150வது அமர்வு. இந்த அமர்வில் உலகெங்கிலும் இருந்து இணைய வழியில் நம்முடன் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் அன்பு நெஞ்சங்களையும் தமிழ் விற்பனர்களையும் முதலில் வருக வருகவென வரவேற்கிறேன். 150வது அமர்வு எனும் சிறப்புமிக்க இந்த அமர்வில் எனக்கு இன்றைய நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும்
நூல் ஆசிரியரையும் மற்றும் திறனாய்வாளரையும் அவையோருக்கு அறிமுகம் செய்யும் அருமையான வாய்ப்பினை தந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்ட நூல் நீரதிகாரம். எழுதியவர் வெண்ணிலா. இவர் இந்த புதினத்தின் ஆசிரியர் மட்டுமல்லாமல் சிறந்த கவிஞர், சிறுகதை ஆசிரியர், கட்டுரையாளர், நாவலாசிரியர் மற்றும் சிறு பத்திரிகை ஆசிரியர் என பன்முக திறமைகள் கொண்ட இன்முக தமிழ் பெருந்தகை ஆவார். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகில் உள்ள அம்மையப்பட்டு எனும் கிராமத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் திருமிகு சி அம்பலவாணன் மற்றும் திருமதி வசந்தா. கணிதத்தில் இளநிலை பட்டமும், உளவியலில் முதுநிலை பட்டமும், மேலும் வணிகவியலில் ஒரு முதுநிலை பட்டமும் மற்றும் கல்வியலில் முனைவர் பட்டமும் பெற்று சிறப்பித்தவர் நமது சிறப்பு விருந்தினர். இவரது முனைவர் பெற்ற ஆய்வு தேவதாசிகளின் கலைத்திறனும் ஆளுமையும் எனும் தலைப்பில் அமைந்தது. 1997ஆம் ஆண்டு இவரது அடுத்த ஆண்டும் வசந்தம் என்ற கவிதை ஆனந்த விகடனில் வெளியானது. தலைப்பில்லாமல் கவிதைகள் எழுதும் கவிதாயினி இவர். இவரது கவிதை தொகுப்புகளின் பட்டியலில் ஒரு சில இதோ: நீரில் அலையும் முகம், ஆதியில் சொற்கள் இருந்தன, கனவை போலொரு மரணம், இசை குறிப்புகள் நிறையும் மைதானம் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றன. கவிதை தொகுப்புகளின் தலைப்பும் கவிதையாகவே இருக்கிறது. ஏனென்றால் எழுதியவரும் ஒரு கவிதைதானே. பட்டுப்பூச்சிகளை தொலைத்த ஒரு பொழுதில், பிருந்தாவும் இளம் பருவத்து ஆண்களும், இந்திர நீலம் போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் இவர் வெளியிட்டுள்ளார். மொத்தத்தில் 7 கவிதை தொகுப்புகளும், 7 கட்டுரை தொகுப்புகளும், 2 நாவல்களும் என வெண்ணிலாவின் இலக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவரது நாவல்களில் ஒன்றுதான் நாம் இன்றைய தினம் திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்டுள்ள நீரதிகாரம். இந்த நாவல் முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்ட வரலாற்றை முழுமையாக பேசும் ஒரு வரலாற்று புதினமாகும். ஆனந்த விகடனில் 122 வாரங்கள் வெளியாகி அனைவரின் பாராட்டுகளையும் பெற்ற இந்த புதினத்தின் துல்லிய வரலாற்று குறிப்புகளை சேகரிக்க வெண்ணிலா அவர்கள் லண்டன், கேரளா மற்றும் சென்னையில் உள்ள ஆவண காப்பகங்களில் பல மாதங்கள் தீவிர ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீரதிகாரம் பேசுவது ஒரு பெரும் நிலப்பரப்பின் தாகம் தீர்த்த புண்ணியவான்களின் விறுவிறுப்பான கதையாகும். இத்தகைய பெருமைகளை பெற்ற கவிஞர் வெண்ணிலா அவர்களை பாராட்டி இந்த அமர்வுக்கு IRTT பைண்டோர் வாசகர் வட்டம் சார்பாகவும், அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு சார்பாகவும் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்கள் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்று மகிழ்கின்றோம். வணக்கம் சகோதரி, உங்கள் வருகை எங்களுக்கு தருவது பேர் உவகை. அடுத்ததாக வள்ளுவர் ஒரு குறளில் கூறுவார்: ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று. நான் அந்த குறளை சற்றே மாற்றி நான் இப்பொழுது இருக்கும் விதத்தை இவ்வாறு கூறுவேன்: கற்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மாணவியை சான்றோர் என கேட்ட ஆசிரியர். கற்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மாணவியை சான்றோர் என கேட்ட ஆசிரியர். ஆம், இன்று நீரதிகாரத்தை திறனாய்வு செய்யவிருக்கும் முனைவர் அருண்பிரியா அவர்களின் ஆசிரியர் நான் என என்னை முதலில் நான் அறிமுகப்படுத்திக் கொண்டு முனைவர் அருண்பிரியா அவர்களை அனைவருக்கும் அறிமுகம் செய்ய விளைகின்றேன். நிறைய நிகழ்வுகளில் நான் அருண்பிரியாவை எனது மாணவி என்று கூறி பெரும் மகிழ்ச்சி அடைவேன். அது போலவே அவரும் என்னை அவரது ஆசிரியர் என்று குறிப்பிடுவார். எனது நண்பர்கள் வட்டத்தில் அனைவரும் கேட்பார்கள், எப்படி என்றால் அருண்பிரியா வேதியியல் மாணவியா என்று. ஏனென்றால் நான் ஒரு வேதியியல் ஆசிரியர். அது போலவே அருண்பிரியாவிடம் அவருடைய நண்பர்கள் கேட்பார்களாம், சாமி சார் தமிழ் ஆசிரியரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தமிழ் ஆசிரியர் இல்லை, வேதியியல் ஆசிரியர் இல்லை. ஆனால் அருண்பிரியா அவர்கள் வேதியியல் மாணவி கிடையாது, தமிழ் மாணவி. எங்களை இருவரையும் இணைக்கும் ஒரு புள்ளி அழகிய இலக்கிய தமிழாகும். அந்த இலக்கிய தமிழை
அருண்பிரியாவோடு சேர்ந்து நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அருண்பிரியா அவர்கள் தனது BA தமிழ் அந்த பட்டத்தினை VPMM மகளிர் கல்லூரியிலும், பின்னர் MA தமிழ் பட்டத்தினை சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியிலும், B.Ed பட்டத்தினை அரசு கல்வியியல் கல்லூரி புதுக்கோட்டையிலும், MPhil ஆய்வு பட்டத்தினை எங்களது கல்லூரி ஆகிய விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட செந்திக்குமாரனார் கல்லூரியிலும் மற்றும் அவரது முனைவர் பட்ட ஆய்வினை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பெற்றவர். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வானது 8 தொகை நூல்களில் தனிமனித ஆளுமை என்ற தலைப்பில் வந்தது. அவருடைய வாய்மொழி தேர்வுக்கு, முனைவர் பட்ட வாய்மொழி தேர்வுக்கு நானும் என் மனைவியும் நேரில் சென்றிருந்தோம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு. நமக்கு எல்லாம் தெரியும், முனைவர் பட்ட வாய்மொழி தேர்வில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த LCD ப்ரொஜெக்டர்ல அந்த படத்தை போட்டுட்டு அதை வச்சுட்டே பேசுவாங்க. ஆனா அருண்பிரியா அவர்கள் எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் 8 தொகையில் உள்ள பாடல்களையும் அவருக்கு ஆய்வுக்கு தேவையான கருத்துக்களையும் சுமார் 55 நிமிடங்கள் எந்த குறிப்பும் இல்லாமல் ஒரு காலமேக புலவர் போல அங்கு அழகான உரையாற்றி அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற்று முனைவர் பட்டத்தையும் பெற்றார் என்பதனை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் முதலில் அருண்பிரியா அவர்களை சந்தித்தது 2013ஆம் ஆண்டு. ஆம், அந்த தினத்தில் எங்கள் கல்லூரியில் ஒரு பேச்சு போட்டி நடைபெற்றது. அந்த பேச்சு போட்டியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சார்ந்த 35க்கும் மேற்பட்ட கல்லூரியிலிருந்து மாணவ மாணவியர்கள் சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மேடையில் சிறந்த பேச்சாளருக்கான விருதினை தட்டி சென்றவர் தான் இன்று நம்மிடையே திறனாய்வு செய்ய இருக்கும் முனைவர் அருண்பிரியா அவர்கள் என்பதனை இந்த மாமன்றத்தில், இவ்வளவு பெரிய தமிழ் ஆளுமைகள் நிறைந்த இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து பெருமிதப்பட்டுக் கொள்கிறேன். 2008ஆம் ஆண்டு அன்றைய தினம் மிக பிரபலமாக இருந்த சன் டிவியின் அரட்டை அரங்கம் நிகழ்ச்சியில் பேசி அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்ற சிறந்த பேச்சாளரான அருண்பிரியா அவர்கள் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, அருமையாக கவிதையும் எழுதுவார், அருமையாக பாடல்களும் பாடுவார். அவரது சகோதரர் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் என்பதனையும் நான் இந்த இடத்தில் பதிவு செய்வது உள்ள ஆசைப்படுகிறேன். பல கருத்தரங்களில் பல தமிழ் ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்ட அருண்பிரியா மரம் என்னும் மானம் என்ற 10 பாட்டு நூல்களை சார்ந்த ஒரு நூலையும், சங்க மாந்தரின் அகம்சார் ஆளுமை பதிவுகள் எனும் 2 நூல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். தற்போது விருதுநகரில் உள்ள தங்கம்மாள் பெரியசாமி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுநிலை தமிழ் ஆசிரியராக தமிழ் பணியாற்றி பல மாணவியர்களுக்கு, அது பல மாணவியர்கள்னா கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவியர்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, அந்த பல மாணவியர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார் அருண்பிரியா என்றால் அது மிகையாகாது. அருண்பிரியாவின் இலக்கிய பயணத்தில் இன்றைய நிகழ்வு ஒரு மைல்கல். எப்படி நம்ம தமிழ் ஊடகத்துக்கு, அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு இந்த நிகழ்ச்சி, அது நம்ம IRTT பைண்டோர் வாசகர் வட்டத்துக்கு 150வது நிகழ்வு அப்படிங்கிற மைல்கல்லோ, அது போல அருண்பிரியாவின் இலக்கிய பயணத்தில் இன்றைய நிகழ்வு ஒரு மைல்கல். பிரியா, நீ இன்னும் பல உயரங்களை தொட்டு சிகரம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த IRTT பைண்டோர் வாசகர் வட்டத்திற்கும், அமெரிக்க ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு அமைப்புக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுவாமி. ரொம்ப அருமையான, ஆழமான, அமக்கலமான ஒரு அறிமுக உரை இது. ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு ஆசிரியரையும் ஒரு திறனாய்வாளரையும் நம்ம பெற்றிருக்கோம். இந்த நிகழ்வில் அவங்களுடைய உரையை கேட்க போறோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விரிவான அறிமுக உரைக்கு நன்றி. இத்துடன் நேரத்தை நம்ம இன்னும் நம்ம நேரத்தை கடத்தாமல், நம்ம ஏற்கனவே 40 நிமிடங்கள் ஆகிவிட்டதனால் நம்ம களத்தை உடனடியாக அருண்பிரியா மேடம் அவர்களிடம் ஒப்படைப்போம். அருண்பிரியா மேடம், நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ப. அருண்பிரியா, முதுகலை தமிழாசிரியர், தங்கம்மாள் பெரியசாமி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, விருதுநகர். IRTT அலுமினி அசோசியேஷன் ரீடர்ஸ் ஃபோரம் மற்றும்
அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சு இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 150வது புத்தக திறனாய்வு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஹிஸ் எக்ஸலன்சி அனைவருக்கும், ஹர் எக்ஸலன்சி அனைவருக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் வெண்ணிலா அம்மா, யுவர் எக்ஸலன்சி, உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் சிலருக்கு நன்றி சொல்லணும், அதை வேகமா சொல்லிட்டு கிடக்க முயற்சி பண்றேன். இந்த இணைய மேடையை எனக்கு அளித்த ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். தொழில் சார்பா அவர் ஒரு நாவில் சுவையை ஏற்படுத்துபவர், சேவை சார்பா அவர் செவியில் சுவையை ஏற்படுத்துபவர், மொத்தத்தில் அவர் ஒரு சுவைஞர் என்று சொன்னால் அதில் மிக இல்லை. ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து நான் எப்போது பேசினாலும் என்னை பின்னின்று ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் சாமி ஐயா அவர்களுக்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் அன்று தொடங்கி, அதாவது இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்த நாள் முதல் இன்று வரை, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஏற்பாடு செய்து அழைத்த நாள் முதல் இப்போது வரை எனக்கு தேவையான நேரத்தில் ஆலோசனைகளை வழங்கி இந்த இணைப்பில் என்னை இணைத்திருக்கக்கூடிய குமரகுருபரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அம்மா அவர்கள், கவிஞர் வெண்ணிலா அம்மா அவர்கள் தங்களுடைய இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த அந்த நிகழ்ச்சியான தருணத்துக்காக நான் அவருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர்கள் நமக்காக பிரசவித்து எடுத்த நீரதிகாரம் நாவல், அவர்கள் பிரசவித்ததுதான், ஆனால் அது நமக்கான நாவல். அந்த நாவலை அவர்கள் முன்னிலையில் நான் திறனாய்வு செய்வது என்பது, முதலாக தானம் கொடுக்க புறப்பட்டவன் நேரடியாக கர்ணன் வீட்டு கதவை போய் தட்டியதை போல இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். அதிகபட்சமாக ஏதாவது சொன்னாலோ நீங்கள் ஒரு மழலையை கடப்பது போல கடந்து செல்லுங்கள் அம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்து ஒரு நிறைவான ஒரு நன்றி மணிவண்ணன் ஐயா அவர்களுக்கு. அதாவது விரலையே மூலமாக கொண்டு மொழி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் விரல் மொழியர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதன் மூலமாக நிறைய புத்தகங்களை பரிந்துரை செய்து வாங்கி அதை டெக்ஸ்டா மாத்தி நாங்க இன்ஸ்டா ரீடர்ல போட்டு படிச்சுட்டு இருக்கோம். அப்படி படிக்கப்பட்ட புத்தகம் நீரதிகாரம். வாசகர் வட்டத்துக்குன்னு தனியா குழு வச்சிருக்கோம் டெலிகிராம்ல. இசையும் எழுத்தும் நித்தில கோவை அப்படின்னு 2 குழு, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வாசகர்கள் இருக்காங்க. நன்றாக படிக்கிறோம், நன்றாக விவாதிக்கிறோம், ஆரோக்கியமான விவாதமா இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த குழுவுக்காக மணிவண்ணன் ஐயா அவர்கள் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களுடைய நாட்குறிப்பு 12 தொகுதிகளை வாங்கி அன்பளிப்பாக கொடுத்தார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இப்போ இவ்வளவு நேரமும் பென்னிகுக் மாதிரி ரொம்ப வேகமா போயிட்டேன். இனிமே ஹானிங்டன் மாதிரி கொஞ்சம் பொறுமையா நிதானமா போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் திறனாய்வு செய்யக்கூடிய நூல் நீரதிகாரம். நீரதிகாரம் இது முல்லை பெரியாறு அணை வந்த வரலாறு இப்படின்னு நம்ம 2 வார காலமா கேட்டுட்டே இருக்கோம். நீரதிகாரம் இந்த நூல் நீருக்கான அதிகாரத்தை சொல்கிறது. நீருக்கு அதிகாரம், இந்த நீரின் மீது இப்போது யாருக்கு அதிகாரம் என்பதையும் சொல்ல மறக்கவில்லை என்பதையும் இங்கு பதிவு செய்கிறேன். பாலகிருஷ்ணன் சார் அடிக்கடி ஒரு மேற்கோள் சொல்வாங்க, மக்கள் வரலாறே வரலாறு, மற்றவையெல்லாம் வரப்பு தகராறு என்று சொல்வார்கள். இந்த நாவல் மக்கள் வரலாறையும் சொல்கிறது, மற்ற வரப்பு தகராறுகளையும் சொல்கிறது. முதல்ல இந்த நாவலை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன். இந்த நாவல் 2 தொகுதிகள், 122 அத்தியாயங்கள், விகடன் தொடர்கதை. ஒவ்வொன்றும் பெரும் அளவில் வரவேற்பு பெற்ற தொடர்கள். ஒவ்வொரு தொடருக்குமே நல்ல வரவேற்பு கிடைத்தது. இன்னும் எனக்கு என்ன ஆர்வம், நான் எதற்காக இந்த நூலை வந்து திறனாய்வு செய்யறேன் அப்படின்னா, இன்னும் இது வாசிக்கப்பட வேண்டும். காரணம், இது நம் வரலாறு, நம் முன்னோர் வரலாறு. நாம் வரலாற்றை நினைக்கவில்லை என்றால் வரலாறு நம்மையும் நினைக்காது. அதனால இந்த நாவலை வாசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த நாவலை நம்ம தேடி எடுத்துக்கலாம். எப்படின்னா, நம்ம அந்த பதிப்பகத்தை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். வேடன் பிரசுரம் தான். அமேசான்ல தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இப்ப புக் வந்து இன்ஸ்டாக்ல இருக்கு. 1350 ரூபாய், ரொம்ப கம்மியான விலை தான். ஏன்னா பக்கங்கள் 1500 பக்கத்துல. ஆனா புத்தகம் நமக்கு சலுகை விலையில கிடைக்குது. இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம பக்கத்திலேயே நம்ம மாவட்டங்கள் வந்து புத்தக திறனாய்வு இந்த புத்தகங்களை பெறுவதற்காகவே நிறைய புத்தக திருவிழாக்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க. சோ அங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா படிப்பது பரவசம், கேட்பது அதை விட அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம், நான் உட்பட. அப்ப அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, விகடன் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம இந்த மொத்த நாவலையும் கேட்டுக்கலாம். கூடுதல் மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஆசிரியர், புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் தன்னுடைய சொந்த குரலால இந்த புத்தகங்களின் அனைத்து அத்தியாயங்களையுமே பதிவேற்றம் செய்திருக்கிறார். அதுல கேட்கறதுல இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றிய கூடுதலான தகவல்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தனக்கு நேர்ந்த அனுபவங்கள், தன்னுடைய மகிழ்ச்சி, இதெல்லாத்தையும் விட அந்த அத்தியாயங்களை வாசிக்கும் போது அந்த கதை சொல்லல அவருடைய கூடுதல் மகிழ்ச்சி, அந்த வருத்தத்தின் போது அந்த வருத்தமும், அந்த மகிழ்ச்சியின் போது அவருடைய மகிழ்ச்சியும் கேட்கும் போது
நம்மளையே அறியாம அந்த நாவலுக்குள்ள அந்த நடந்த காலகட்டத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால நிச்சயமா விகடன் ஆப்ல எல்லாருமே இதை கேட்கலாம், ஒண்ணு படிக்கலாம் இல்ல கேட்கலாம். அடுத்தது நாவலுக்குள்ள நம்ம நேரடியா போயிடலாம். முதல்ல நிகழ் இடங்கள் 2. ஒண்ணு மெட்ராஸ் மாகாணம், இன்னொன்னு திருவிதாங்கூர் சமஸ்தானம். மொத்தமா திருவிதாங்கூர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்குள்ள பூஞ்சாறு சமஸ்தானம் வருது, பந்தளம் சமஸ்தானம் வருது. இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா, இந்த 2 நிகழிடங்கள் மட்டும்தான். நிகழ்காலம் அப்படின்னா 1885, ஒரு வருஷம் முன்னாடி போய்க்கலாம், 1895. ஆனா நம்ம நினைப்போம் 10 ஆண்டு கால வரலாறு தானே அப்படின்னு. அன்று தொடங்கி இன்று வரை இந்த அணையை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இதனுடைய வரலாறு எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கறத நம்மளே கற்பனை பண்ணி பாத்துக்கணும். இப்ப 140 ஆண்டுகளா அப்படின்னா ஓகே, 85ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 140 ஆண்டுகளா அப்படியா அப்படின்னு நம்ம நிறுத்திடக்கூடாது. ஏன்னா இது மீள் காட்சியா, இந்த நாவல் வந்து மீள் காட்சியா இன்னும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது. முதன்மை கதைமாந்தர்களை நம்ம இப்ப அறிமுகப்படுத்திடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜான் பென்னிகுட் அவர்களும் அவர்களுடைய மனைவி ஜார்ஜியானா, அவர்களுக்கு 3 குழந்தைகள் முதல்ல இருக்காங்க. பின்னாடி அணை கட்டி முடிக்கும் தருணத்துல 4வது ஒரு தேவதை. அடுத்த கதை மாந்தர் வந்து, இவங்கெல்லாம் கதை மாந்தர்கள் இல்ல, உண்மையான மாந்தர்கள். ஜேசி ஹானிங்டன் அவர்கள் யாரு அப்படின்னா திருவிதாங்கூரோட ரெசிடென்ட், பேராளர் அப்படிங்கிற அந்த அழகான பதத்தை பயன்படுத்தி இருக்காங்க அம்மா அவர்கள். அவருக்கு ஒரு கம்பானியன், அவங்க வந்து துணைவி அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஏற்றத்தாழ்வுகள்லையும் எல்லா பிரச்சனைகள்லையும் அவர்களோடு துணை நின்றவர், அதனால துணைவி அப்படின்னு சொல்லிக்கலாம். இவர் இந்திய பெண். அப்போ இவர்களோடு தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பொறியாளர்கள் வந்து மெக்கன்சி, டெய்லர், அப்புறம் லோகன், இவங்களோட சேர்ந்து இன்னும் அந்த நேரத்துல மெட்ராஸ் கவர்னரா இருந்த கிராண்டப், அப்புறம் லார்ட் கன்னிமாரா பிரபு அவங்க, அதோட திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னராக இருந்த விசாகம் திருநாள், மூலம் திருநாள், இவங்க எல்லாமே வந்து மூல கதை மாந்தர்கள். அடுத்து தேவந்தி அப்படின்னு கண்ணகி கோயில் பூசாரி ஒருத்தர், அவங்களும் இந்த கதை முழுக்க டிராவல் ஆகிற பயணப்படுகிற ஒரு கதை மாந்தர். அடுத்ததா நம்ம இயல்பா நம்ம வாழ்க்கையில அனுதினமும் சந்திக்கிற கதை மாந்தர்கள் மாதிரி நிறைய பேர் கம்பம், கூடலூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய, குறிப்பா சுக்காங்கல்பட்டி அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்து நிறைய மாந்தர்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. மொக்க மாயத்தேவன், பேயத்தேவன், அதன் பின்னாடி தன்னை கிறிஸ்தவத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்ட எஸ்தர், இவர்கள் எல்லாமே முக்கியமான கதை மாந்தர்களா வராங்க போற போக்குல. சோ நம்ம கதையினுடைய ஓட்டத்தை பொறுத்து மற்ற கதை மாந்தர்களை அறிமுகப்படுத்திக்கலாம். இப்போ கதைக்குள்ள போறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் நான் முன்னோட்டத்துக்குள்ளே போகல. முதல்ல நம்ம இந்த கதையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு முன்னால் ஒரு சூழல் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி நம்ம கதைக்குள்ள போறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல கதையினுடைய சூழல் 1876 முதல் 78 வரைக்கும் ஒரு மிக கொடுமையான பஞ்சம் தென்னிந்தியாவை, குறிப்பா தென் தமிழகத்தில் மிகப்பெரிய இழப்பை உருவாக்கிய பஞ்சம். கிட்டத்தட்ட 1/5 பங்கு மக்கள், மதுரை மாவட்டத்துல மட்டும் 1/5 பங்கு மக்கள் தங்களுடைய உயிரை இழந்தார்கள். அதுக்கு போட்டியா நிறைய பேர் தங்களுடைய குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் வேற வேற நாடுகளுக்கு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போயிட்டாங்க. பர்மா, மலேசியா, இலங்கை அப்படின்னு. ஆனா லாஸ்ட் டைம் வந்து இந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணும்போது மலேசியால இருந்து ஒருத்தர் வந்து வந்திருந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க, நாங்க அந்த டைம்ல பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போனவங்க தான் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமா இருந்தது. அப்ப இப்படி போயிடுறாங்க. அப்ப போகும்போது அந்த தமிழ்நாட்டின், குறிப்பா அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணத்தோட மதுரை டிஸ்ட்ரிக்டோட மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப இதை வந்து கவனிக்கிறாங்க, மெட்ராஸ் மாகாணம் கவனிக்கிறாங்க. அவங்களும் வந்து பஞ்சத்தை கையாள்வதற்காக நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 1876-78 தாதுவரட பஞ்சம் புத்தகம் இருக்கு, வில்லியம் டிக்பியோட புத்தகம், தமிழ் மொழிபெயர்ப்பும் கிடைக்குது, வாசிக்கலாம். அப்போ எவ்வளவு சிறப்பா கையாண்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சிறப்பா கையாண்டாலும் நிறைய பகுதிகளுக்கு அந்த உதவிகள் போய் சேரல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த உதவிகள் சேராததுனால நிறைய இழப்பு வந்த உடனே நம்ம கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, இனிமேல் இப்படி ஒரு பஞ்சத்தை நாம் எதிர்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய முதல்ல என்னென்ன விஷயத்த சீர்படுத்தணும் அப்படின்னு பார்த்து நீர் வளத்தை சீர்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கிணறு தோண்டுவதற்காக நிறைய கடன்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆசிரியரே இதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அங்கங்க இருக்கிற தகவலை நான் கோர்வையா எடுத்து சொல்றேன். அப்ப ஆசிரியர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க குறிப்பா ஒரு 71வது அத்தியாயம், அதன் பிறகு இந்த திவான் ராமையங்கார் வரக்கூடிய அத்தியாயங்கள்ல அங்கங்க துண்டு துண்டா பதிவு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். கதை ஓட்டத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ நிறைய அரசு வந்து சலுகைகள் கொடுத்து கிணறு தோண்டுவதற்கு, நீர்வளத்தை சரி செய்வதற்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்த ஒரு திட்டம் தான் முல்லை பெரியாறு ப்ராஜெக்ட். எப்படி திடீர்னு இந்த திட்டம் உதயமானுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். திடீர்னு உதயமாகல. இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருந்து 100 ஆண்டுகள் மறுபடியும் நம்ம முன்னாடி போகணும். அப்படி போனோம்னா
நம்ம ராமநாதபுரம் ஆட்சி பகுதிக்கு வரலாம். அங்க ஆஹ் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய அமைச்சரா முத்திரிழப்ப பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. பயணம் விரும்பி நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யறாரு. அப்படி பயணம் செய்யும் போது மேல்மலைக்கு போய் அந்த தண்ணிய பாக்குறாரு. அந்த காட்டாறு அவருடைய மனசுக்குள்ள பிரவாகம் எடுத்து ஓடுது. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு தண்ணிய நம்ம ஏன் வீணா கடல்ல கலக்க விடணும்? இது அப்படியே மதுரை டிஸ்ட்ரிக்ட் திருப்பி ராம்நாடுக்கு கொண்டு போனா நமக்கு எந்த பஞ்சமும் வராதே அப்படின்னு அவருக்கு அந்த திட்டம் தோணுது. அந்த திட்டம் தோணும் போது அதை அவரு ஒரு வரைவா தயாரிச்சு ஆங்கில அரசுக்கு அனுப்புறாரு. அப்ப இருந்த ஆங்கில அரசும் அதிசயமா இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டு அடுத்த தலைமுறை அரசர்களுக்கு அதை கடத்துறாங்க. நீங்க நாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தலான்னு இருக்கோம், பேரியாறு அதாவது முல்லை பெரியாறு அணை கட்டலான்னு இருக்கோம், அதற்கு இவ்வளவு செலவாகுது, அதற்கான உங்க பகுதிகளை நீங்க கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அப்போதைய அரசர்கள் உள்நாட்டு பிரச்சனைகளை சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இந்த அணை திட்டத்துல கவனம் செலுத்தவே இல்லை. அப்ப இந்த சூழல்ல ஒரு 20 ஆண்டுகள் கடந்திருக்கும். 1800கள்ல பாரிஷ் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் மதுரை மாவட்ட ஆட்சியரா வராங்க. அவர் என்ன செய்யறாருன்னா இந்த திட்டத்தின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அவரே நேரா மேல்மலைக்கு போயிட்டு அங்க போய் அந்த காட்டார பாக்குறாரு. அது இந்த திட்டத்துக்கு சாத்தியமா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த மேல்மலையில கடுமையான காய்ச்சல். அதுவும் நமக்கே இப்ப காய்ச்சல்னா இன்னைக்கு உயிர் பிழைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அருமைதான். ஆனா மேல்மலையில காய்ச்சல்னா மரணம் உறுதி அப்படிங்கிற சூழல்ல கிட்டத்தட்ட அவர் மரணத்தின் இறுதி தருவாயை போய் தொட்டு மீண்டு வந்தார். அந்த திட்டமும் மீண்டு வந்தது. அவர் மீண்டு வந்ததற்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியரை கூப்பிட்டு, அவர் பேர் கால்டுவெல், அவரை கூப்பிட்டு இந்த திட்டம் சாத்தியமா அப்படின்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு மகத்தான காரியத்தை செஞ்சாரு. இந்த திட்டம் சாத்தியமே இல்ல, கோப்பை இழுத்து மூடுங்கன்னு சொல்லி இழுத்து மூடி கோப்பை சீல் வச்சாரு. 80 ஆண்டுகளா திறக்க முடியாத அளவுக்கு மூடிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்தாங்க, பென், ஸ்மித், அதன் பிறகு இன்னொருத்தர் வருவாரு, சட்டன் எனக்கு பேர் நினைவுக்கு வரல. சோ இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த திட்டத்தை பிரட்டி பார்த்து ஓகே இது சாத்தியமாகுமா அப்படின்னு மேல்மலையில போய் ஆராய்ச்சி பண்றாங்க. அவ்வளவு குளிர்ல, மோசமான வானிலை, காடுனா காடு, வெர்ஜின் ஃபாரஸ்ட். அப்ப அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அங்க போய் மரத்தின் மேல குடில் போட்டு தங்கி எப்ப மழை பெய்யுது, எவ்வளவு நேரம் மழை பெய்யுது, அட்டை கடி, விலங்குகளுடைய அச்சுறுத்தல் எல்லாத்தையும் தாண்டி ஆராய்ச்சி செஞ்சு இந்த திட்டம் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு வரைவை கொடுக்குறாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை முன்னெடுக்குது. அப்படியா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு சேவை மனப்பான்மை இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. திட்டத்தினுடைய வரைவு கொடுத்தவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க, ஒரு உத்தேச பட்டியல் கொடுத்தாங்க. அதனுடைய செலவு அப்போதைக்கு 65 லட்சம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 6 லட்சம் கிடைக்கும். நமக்கு குத்தகை பணம் இதெல்லாம் போக 5 லட்சம் லாபம். 10 வருஷத்துல நம்ம போட்ட முதல்ல திருப்பி எடுத்துடலாம், அடுத்து நமக்கு கிடைக்கிறதெல்லாம் லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருது. இப்ப கதை போலாமா? முதல்ல திட்டம். இந்த திட்டம் அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு, ஆங்கில அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு. அப்போ நமக்கு இன்னும் செயல்பாட்டுக்கு வரல, அதை நம்மளால நடத்தவே முடியல. என்ன காரணம் அப்படின்னா அணை கட்டுவதற்கு தேவையான இடம் நமக்கு கிடைக்கல. அந்த இடம் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட அனுமதி வேணும். அவங்க அனுமதி கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க பயந்து தெரிச்சு ஓடுற மாதிரி 2 காரணங்கள். ஒண்ணு, குத்தகை காலம் எவ்வளவு வருஷம்னா 999 வருஷம் குத்தகை காலம். பார்த்தோன்னே மிரண்டாங்க. ஐயா, நாங்க எங்க தலைமுறைக்கு வேணும்னா ஜவாபு கொடுக்கலாம், ஆனா இன்னும் 10 தலைமுறைக்கு நீங்க கேக்குறீங்களே, அதுக்கு நாங்க எப்படி கொடுக்கறது அப்படின்னு பயப்படுறாங்க. 2வது என்னன்னா அந்த 8100 ஏக்கர் இடம் வேணும். அந்த இடம் அவங்க அந்த சமஸ்தானத்துக்குள்ள எல்லாம் கேட்கல, மேல்மலையில மக்களுடைய புழக்கமே இல்லாத, கிட்டத்தட்ட மனித பயன்பாடே இல்லாம இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் கேட்டாங்க. ஆனா 8100 அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு பெரிய இடமா தெரியுது. அப்ப இவ்வளவு இடத்த கேக்குறீங்க, இவ்வளவு நாட்களுக்கு கேக்குறீங்க, அப்ப எங்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டா, நீங்க அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானம் நம்ம கிட்ட மெட்ராஸ் மாகாணத்திட்ட கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு அஞ்சுதேங்கி கோட்டையை கொடுங்க அல்லது தலைச்சேரி கோட்டையை கொடுங்க. இப்படி கொஞ்ச நாள் கோரிக்கைகள் போய்கிட்டே இருக்கு. கடைசியா எங்களுக்கு தங்கசேரி இடமும் வேணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள். இல்ல, பிரிட்டிஷ் பிடிச்ச இடத்த திருப்பி கொடுக்குற மாதிரி இல்ல. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ட டக்குன்னு ஒரு வேலையை நம்மளால முடிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப ரெசிடென்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா மெட்ராஸ் மாகாண கவர்னர்கிட்ட கேட்கணும், இந்திய வைஸ்ராய்ட்ட கேட்கணும், இந்திய செயலர் லண்டன்ல இருக்கிற இந்திய செயலர்கிட்ட கேட்கணும், அவங்க மகாராணிட்ட கேட்டு இப்ப எந்த ஆர்டர்ல போச்சோ அதே ஆர்டர்ல திரும்பி வரணும். அவங்க பார்லிமெண்ட்ல ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே ஆர்டர்ல திரும்பி வரணும். இந்திய செயலர், இந்திய வைஸ்ராய், அதன் பிறகு மாகாண கவர்னர், அதன் பிறகு ரெசிடென்ட், இப்படி தலகீழ திரும்பி வரணும்.
அப்ப இந்த சூழல்ல நம்ம இதெல்லாம் வாங்குறது கஷ்டம், இது அணை கட்டுற வேலையை துரிதப்படுத்தாது, இதை தாமதப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இவங்களே பேச்சுவார்த்தைக்கு போலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அரசரை நேருக்கு நேரா சந்திச்சு இடத்துக்கான உரிமையை வாங்கலாம் அப்படின்னு பெண்ணி முயற்சி பண்றாரு. இது ஒரு பக்கம் அணை கட்டுவதை தாமதப்படுத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அணை கட்டுறதுக்கு ஒரு தாமதம். இது ஒரு லிங்க்னு நினைச்சுக்கலாம். அணை கட்டுறதுக்கு தாமதம். இந்த லிங்க்குல நிறைய கதைகள் வருது. ரெண்டாவது என்ன வருதுன்னா, பூஜார சமஸ்தானத்தினுடைய அரசர் கோடவர்மா, அவரு ரொம்ப ஒரு மன போராட்டத்துல இருக்கிறார். அவருக்கு என்ன மன போராட்டம்னா, 8100 ஏக்கர்ல அணை கட்ட போற 100 ஏக்கர் அவருடைய இடம், பூஜார சமஸ்தானத்துக்குரிய இடம். அவங்க என்கிட்ட அனுமதி கேட்காம மெட்ராஸ் மாகாணம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திட்டே கேட்கிறாங்களே, அப்ப என்ன ஆட்சியாளரா நினைக்கலையா, இல்ல அவங்கள வலிமையானவரா நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மன போராட்டத்திலே அவர் என்ன பண்றாருன்னா, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பா எப்படின்னா மேல்மலையினுடைய நீர்த்தேக்கம், அந்த நீர்த்தேக்க பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீரணை வந்ததுன்னா உங்களுடைய இடத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நீங்க அணை வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ரெண்டாவது லிங்க், அணை வருவதற்கு தாமதம். ரெண்டாவது லிங்க். மூணாவது, காணிகள், மண்ணான்கள், அரையன்கள் சொல்லி மலையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்ட அந்த மக்கள், பழங்குடி மக்கள், அவங்களுக்கு நீர்பிடிப்பு பகுதி வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் எங்க போறது, நம்ம காட்டின் மனிதர்கள், நம்ம காட்டோட வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. அவங்க தெய்வத்திட்ட முறையிடுறாங்க. யாரு நேரடியா தெய்வத்திட்டே போய் முறையிடுறாங்க. அப்ப இது மூணாவது லிங்க். இப்பவும் நமக்கு அணை வருவதற்கு தாமதமாகுது. நான்காவது, இது ஒரு முறை வைப்பாவே நீங்க பாத்துக்கிட்டே வரலாம். அதாவது முறை வைப்பு ஃபர்ஸ்ட் எப்படின்னா, அணையில் யாரு கையெழுத்து போடணுமோ அவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. ரெண்டாவது, உண்மையிலேயே யாரு போடுவதற்கு உரிமை உள்ளவரோ அவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து மூன்றாவது யார அறிமுகப்படுத்துறாங்கன்னா, அந்த கையெழுத்து போட்டு அணைவேலை நடக்க போது, அப்ப அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்கள மூன்றாவதா அறிமுகப்படுத்துறாங்க. ஆக அணை கட்ட இடம் ரெடி, அணை கட்டினா அவங்களுக்கு எப்படியாவது கண்டிப்பா ஒரு மாற்று இடம் கொடுத்துருவாங்க. அடுத்து அணை கட்ட வேண்டிய மக்கள் யாரோ அவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அவங்கதான் நம்ம கம்பம், கூடலூர் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள். சுக்காங்கல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை பிரதிநிதித்துவப்படுத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டே போறாங்க. சோ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அணை கட்டினா நம்ம மேல்மலைக்கு போகணும், அது ரொம்ப தூய்மையான காடு, யாரையும் அனுமதிக்காது, அங்க போனா நம்ம உயிரோட வர்றது கஷ்டம் அப்படின்னு நிறைய வதந்திகளை பரப்பி விட்டுறாங்க. அதனால அவங்களும் அணை கட்டுவதற்கு தயாரா இல்ல. இது நாலாவது லிங்க். இப்படியே அணை கட்டுவதற்கு தாமதமா பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எல்லா விஷயங்களையும் முறியடிச்சு அணை கட்டுவதற்கு அரசர்கிட்ட அனுமதி வாங்குறாங்க. அப்படி அனுமதி வாங்குறதோட முதல் பாகம் முடிவடையுது. இந்த அரசர்கிட்ட அனுமதி வாங்குறத பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். முதல் அத்தியாயத்துல அனுமதி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அரசர் சரி நான் அனுமதி தருகிறேன் அப்படின்னு சொன்னது 27வது அத்தியாயம். அனுமதிக்கு கையெழுத்து போட்டு அந்த ஒப்பந்தம் தயாரானது 34வது அத்தியாயம். அப்ப இத்தனை அத்தியாயங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் அலசி ஆராயப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்ப முதல் பாகம் முடிஞ்சது. ரெண்டாவது பாகம் முழுக்க முழுக்க அணை கட்டக்கூடிய அந்த சிக்கல்களை சொல்றது. அணை கட்டணும் அப்படின்னா முதல்ல மேல்மலைக்கு போகணும், மலைக்கு பாதை ரெடி ஆகணும், அதுவும் சிக்கல் இல்லாம இருக்கணும். அது ஒண்ணு முதல் சிக்கல். ரெண்டாவது, மக்கள் வரணுமே, எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதானே. அப்ப மக்கள் வரணும், அவங்கள தயார்படுத்தணும். அடுத்து மக்கள் மாட்டு வண்டியில, கழுதையில, இந்த மாதிரி உயிரினங்களை பயன்படுத்தி தான் நம்ம பொருளை மேல்மலைக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா 3000 அடி உயரத்துல இருந்து அந்த அணை கட்டுறாங்க. 155 அடி அணை உயரம். அந்த இதை 3000 அடி உயரத்துல கட்டுறாங்க. அப்பனா நம்ம யோசிச்சு பாத்துக்கலாம், அவங்க கேட்ட அந்த 8100 ஏக்கர் இடம் முழுக்க முழுக்க மலையில மனிதருடைய புழக்கமே இல்லாத இடம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்றுதான். 3000 அடி உயரத்துல கட்டுறாங்க. இன்னொன்னு கூட சொல்றேனே, அந்த மேல்மலையில அணை கட்டுற இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு புள்ளி விவரம் ஒண்ணு சொல்றாங்க. வண்டிப்பாதையில இருந்து 8 மைல் தூரம் நடந்து போகணும். ஓகேவா? வண்டிப்பாதையில இருந்து 8 மைல் தூரம் நடந்து போகணும். ரயில் பாதையில இருந்து 80 மைல் தூரம் நடந்து போகணும். மக்கள் வசிப்பிடங்கள்ல இருந்து 20 மைல் தூரம் உள்ள போகணும். மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து 320 மைல் தூரம் உள்ள போனா மட்டும்தான் அந்த இடத்தை நாம் அடைய முடியும். அப்பனா நம்ம கீழே இருந்து எல்லா பொருள்களையுமே ஏத்திட்டு போகணும்னா சாப்பாடுல இருந்து கட்டுமான பொருள்கள் வரைக்கும் அத்தனையும் ஏத்திட்டு போகணும். அப்ப இதற்கெல்லாம் நமக்கு வசதி வேணும், நிதி ஒதுக்கணும், வசதி வேணும், மக்கள் வரணும். மக்கள் வந்தாலும் அங்க தங்கி இருக்கணும். அங்க மேல அவ்வளவு பெரிய இடத்துல எல்லாருக்குமே கூடாரம் போட்டு தங்கி அவங்க அங்க வேலை செய்யணும். அப்ப அவங்க அங்க இருக்கணும். காட்டினுடைய அச்சுறுத்தல் எல்லாத்தையும் தாங்கி அவங்க இருக்கணும். எல்லாத்துக்கும் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்தி இந்த அணையை கட்டுவதற்காக முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய தடை வந்தது. அந்த தடையை இயற்கை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மனிதர்கள் கொடுத்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, கம்பம், கூடலூர் பகுதியில இருந்து ராமநாதபுரம் சமஸ்தானம் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, பேரியாட்டு தண்ணி எங்களுக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்தாங்க. இப்படி ஒரு தடையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எழுதி கொடுத்தாங்கன்னா எழுதி கொடுக்க வைத்தார்கள் பின்னணியில இருந்து.
உங்களுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா, குறிப்பிட்ட மக்கள் வந்து அதிக தொகை வரியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பயந்துகிட்டு மக்களை தூண்டி விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப மக்களும் அறியாமையின் காரணமா எங்களுக்கு பேரியாத்து தண்ணீர் வேண்டாம். அதுல ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பகுதிக்காக எந்த பகுதி அமைச்சர் வந்து எங்களுக்கு இந்த அணை வேணும்னு கேட்டாரோ அந்த பகுதி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து மிகப்பெரிய பெட்டிஷன் வரும். ஒரு பெரிய கட்டா அந்த பெட்டிஷன் வரும். அதெல்லாம் படிக்கும் போது, அந்த படித்து காட்டும் போது ஆசிரியருடைய குரல்ல வருத்தம் தொய்ந்து இருந்ததெல்லாம் கேட்டு எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தது. எந்த மிகவும் துரதிர்ஷ்டமான திட்டம் அப்படின்னு அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு மைல்கல் மாதிரி இது ஒரு மோசமான கல் இது. சரி, அப்போ மக்களே வந்து இதை எதிர்க்கிறார்கள், பின்னணியிலிருந்து எதிர்க்க வைக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த சிக்கலை எல்லாம் சமாளிச்சு மேல வந்து அணை கட்டும் போது காலரா பரவுது. மக்கள்கிட்ட வந்து ஆரோக்கியம் அவ்வளவா இல்ல. சோ காலரா பரவி நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுது. இந்த அணை வந்து 3 இடங்கள்ல வேலை நடக்குது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அணை கட்டுற இடம் 1. 2வது அந்த அணை தண்ணீரை சுரங்கம் வழியா வெளியே கொண்டு போகணும். அப்ப அந்த சுரங்க வழி வந்து நமக்கு எப்படி உண்டாகும் அப்படின்னா, மலை அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த சைட்ல இருந்தும் உடைச்சிக்கிட்டு வருவாங்க, வடக்கு பக்கம் இருந்தும் உடைச்சிட்டு வருவாங்க, தெற்கு பக்கத்துல இருந்தும் உடைச்சிக்கிட்டு வருவாங்க. 2 பக்கம் இருந்தும் சுரங்கம் உண்டாக்கிக்கிட்டே வர்றது. நடுவுல 2 பாயிண்ட் ஒண்ணு சேர்ந்தாதான் சுரங்க வழி கிடைக்கும். கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். உடைச்சிட்டு வர்றதுல 1 இன்ச்சு விலகுனா கூட மறுபடியும் முதல்ல இருந்து அந்த வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். அப்ப பக்காவா அந்த உடைக்கிறதுக்கான ஸ்கெட்சை போட்டு கொடுத்து சுரங்க வேலை ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து சுரங்கத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் பேரணை வரைக்கும் வந்துடும். பேரணையில இருந்து நம்ம மேலூருக்கு எடுத்துட்டு போறதுக்காக கால்வாய் வேலை நடக்குது. அப்ப 3 இடங்கள்ல வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. 3 இடங்களிலும் தொடர்ச்சியா சிக்கல் வருது. சுரங்கத்துல வெடி விபத்து வருது, இங்க காலரா வருது. அதன் பிறகு கால்வாய் வெற்ற இடங்கள்ல எங்களுடைய கால்வாயை நாங்க தூய்மைப்படுத்தி தரமாட்டோம், மராமத்து வேலையை நாங்க ஈடுபட மாட்டோம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சமாளிக்கிறாங்க. அதன் பின்னால் தடுப்பணை, இந்த தடுப்பு சுவர் கட்டுறதுலதான் மிகப்பெரிய சிக்கல் வரும். தடுப்பு சுவர் கட்டி வைப்பாங்க. ஆனா இந்த பெரியார் என்ன பண்ணும்னா, பூட்டிய கதவை திறக்கிற மாதிரி அப்படி ரொம்ப எளிதா அப்படி உடைச்சிட்டு போயிடும். அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. அதுல ஒரு இடமெல்லாம் நம்மள என்ன சொல்றது, அந்த இடத்தை வாசிக்கும் போது என் குருதியின் சூடு இவ்வளவு அப்படிங்கறத நான் உணர்ந்த தருணம் அதெல்லாம். அப்போ நிறைய கஷ்டப்பட்டு தடுப்பு அணைகள் கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அணைகள் எல்லாம் உடைஞ்சு தகர்ந்து அப்படியே தகர்த்து எரிஞ்சிட்டு போகுது. அது கேட்கறது எப்படி இருக்குன்னா, எங்க நீ என்ன வசக்கிறவையா பாக்கலாம் அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப நிறைய முயற்சி செய்து தடுப்பணைகளை கட்டுகிறார்கள். 3 இடங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை நடந்துகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல மதுரையில மிகப்பெரிய பஞ்சம் வருது. மறுபடியும் தண்ணீர் பஞ்சம். அதற்கு முன்னாடிதான் வெள்ளம் வந்திருக்கும். அதற்கு பிறகு வந்து பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தா எங்கேயுமே தண்ணி இல்ல. இப்ப மதுரை மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாருன்னா, ஏன் இங்க தண்ணி இல்ல, நீங்க எல்லாம் முன்னாடியே சேமிச்சு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எப்படிங்க ஐயா சேமிச்சு வைக்க முடியும், கால்வாயில வந்து மராமத்து பணி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மதுரைனாலே உங்களுக்கு தெரியாதா, வெள்ளம்னா வளமை, அதுவே இல்ல வெயில்னா வறட்சி, இதுதானே மதுரை, அதனாலதானே நீங்க டேம் கட்டுற ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க உத்தரவு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம வேகமா முல்லை பெரியாறு அணை வேலையை முடிச்சு அந்த தண்ணியை வகைக்கு கொண்டு வந்தா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அதை போய் பெண்ணிட்ட கேட்கிறாரு. நீங்க வந்து எனக்கு இந்த உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பெண்ணிட்ட கேட்கும்போது, முதலாக நிர்வாகத்துறையும் பொதுப்பணித்துறையும் கைகோர்த்து அந்த வேலையில் ஈடுபடுகிறது. அந்த தண்ணி என்னைக்கு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்கன்னா, மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிறதுக்காக 10 நாட்கள் இருக்கு. அப்ப அந்த 10 நாட்களுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி வேலை வந்து முடுக்கி விடுறாங்க. தொடர்ந்து வேலை 24 மணி நேரம் தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு. அப்போ மீனாட்சி திருக்கல்யாணம் அந்த நாளும் வந்தது. அந்த நாளில் மீனாட்சிக்கு வந்து அவருடைய சகோதரன் அழகர் கொடுத்த சீர் வந்ததா, இல்லை அந்த சகோதரனின் அம்சமாக விளங்கும் திருவிதாங்கூர் பத்மநாபன் கொடுத்த நீர் வந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற வகையில தன்னுடைய கடைசி அத்தியாயத்தை நிறைவு பண்ணிருப்பாங்க. எப்படி நிறைவு பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி எனக்கு இருக்கு. இருந்தாலும் நீங்க படிக்கணும் இல்லையா, அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை ரொம்ப சுருக்கமா கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கேன். அடுத்ததா இந்த கதையில ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி சம்பவங்களை நான் சொல்றேன். முதல்ல ஒரு முரணை வைத்து கதை சொல்லக்கூடிய திறன் நம்ம ஆசிரியருக்கு மகத்தான திறனா இருக்கு. எப்படின்னா, ஒரு கதை, அந்த கதை வந்து 5வது அத்தியாயத்தில் தொடங்குகிறது. அதன் பிறகு 6, 7, 8, 9, 10 வேற வேற கதை. 11வது அத்தியாயத்துல இன்னொரு அதே கதையினுடைய பிற்பகுதி வந்து அந்த 2 கதைக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஒரு முரண் இருக்கு. அந்த முரண் தான் இந்த கதை மையப்பகுதி. அப்படி என்ன முரண் அப்படின்னா, சுகாங்கல்பட்டியோட மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு அந்த பகுதியில வாழக்கூடிய ஒரு மனிதர் தனக்கு ஒரு தேவை அப்படின்னா துண்டை கையில் ஏந்தி கொண்டு அந்த பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இடத்துல வந்து நிப்பாரு. அப்ப பஞ்சாயத்தை கூடி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். இன்னைக்கு அந்த இடத்துல நிக்கிறவர் வந்து கருப்பத்தேவன் அப்படின்னு ஒருத்தர்.
அவர் ஏன் நிக்கிறாருன்னா தன்னுடைய பையனுக்கு திருமணம் பண்றதுக்காக பெண் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிக்கிறாரு. துண்டை கையில ஏந்திட்டு நின்னோடனே கேக்குறாங்க, என்ன கர்ப்பத்தேவா துண்டை கையில ஏந்திட்டு நிக்கிற? என் மகனுக்கு பொண்ணு வேணும். பொண்ணு வேணும், கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. யாருக்கு? என் மகனுக்கு தான். அப்போ மகன்ல வந்து கேட்கணும் அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க செஞ்ச வேலையில என் மகன் எப்படி வர முடியும்? அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்க வந்து கள்ளரின மக்கள். அதுல ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார், அவர் பேர் தான் சந்தனத்தேவன். நீங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து பொருளை வந்து சாகசத்துக்காக கொள்ளையடிக்கிறதுக்காக போறீங்க. ஆனா என் பையன் தான் மாட்டிக்கிறான் காவல்துறை அதிகாரியா இருக்கிறதுனால, அதனால அவன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே வீம்பு பிடிச்சு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவரே வராரு, அந்த போலீஸ் அதிகாரி வராரு. வந்த உடனே இவங்கள்ட்ட சொல்றாரு, இப்ப பஞ்சாயத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய திருமணம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். சிவசுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர் வணிகர் கடை வச்சிருக்காரு, பெட்ரமாஸ் கடை வச்சிருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுல 2 காளைங்க இருக்கு. சிவப்பு காளை ஒண்ணு, வெள்ளை காளை ஒண்ணு. இந்த 2 காளையும் நைட்டோட நைட்டா தூக்குறவனுக்கு 1001 ரூபாய் இனாம் அப்படின்னு தமுக்கடிக்க போறாங்களாம். ஓ மகிழ்ச்சி தானப்பா, இது நமக்கேத்த வேலை தானே அப்படின்னு மகிழ்ச்சி அடைறாங்க. இது நமக்கேத்த வேலை இல்லைங்க, நல்லா கேளுங்க, தமுக்கடிக்க போறதே நம்ம ஊர்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஊர்ல தமுக்கடிச்சா என்ன, இன்னைக்கு நமக்கு தேவை பணம். ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மேல்மலையில வேலை நடக்க போதான், அணை கட்ட போறாங்க. சோ மேல்மலை காடுகள்ல பணி செய்யறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. அப்போ நீங்க வந்து திருட போனீங்க அப்படின்னா அது ஒரு சூழ்ச்சி. உங்களை அப்படியே கொத்தா இளந்தாரிகளை தூக்கி உள்ள வச்சு உங்களை அந்த பணிக்கு ஈடுபடுத்தலாம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். அதனால நீங்க இன்னைக்கு அந்த மாடுக்காக தமுக்கடிச்சாங்கன்னா நீங்க அந்த மாடு தூக்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே சரி அப்படின்னு படுது. எல்லாருமே போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அத்தியாயத்தை முடிச்சிடறாங்க. அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி 5 அத்தியாயங்கள் கடந்து அந்த பஞ்சாயத்து தலைக்கட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்து பேயத்தேவன். அவருடைய தந்தை வந்து மொக்கை மாயத்தேவன். அவரு குழந்தைங்களை கூப்பிட்டு கதை சொல்றாரு. இது வந்து அந்த அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான், நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். அப்போ அவர் சொல்றாரு, குழந்தைங்களா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? நான் வந்து மானூத்துல இருந்தேன், மிகப்பெரிய பஞ்சம் வந்து எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, மனுஷங்க எல்லாம் எலும்பு கூட போயிட்டோம். அப்ப என்ன செஞ்சீங்க தாத்தா அப்படின்னு அந்த குழந்தைங்க எல்லாம் கேக்குறாங்க. அப்ப நான் வந்து ஏதாவது ஒரு ஊர்ல போய் அந்த அந்த சின்ன பையன், அவரோட பையன், அந்த இன்னைக்கு பஞ்சாயத்து தலைக்கட்டா இருக்கிற அந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அந்த பையனை தூக்கிட்டு எப்படியாவது பொழைக்கணும்னு ஓடி வந்தேன். என்னுடைய உயிரை வெறுத்து ஓடி வந்து இந்த ஊர்ல சேர்ந்தேன். இந்த ஊர் வந்து என்ன காப்பாத்துச்சு. அப்படியா? ஏன் தாத்தா பஞ்சம் வந்துச்சு? ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னு தெரியாதுப்பா. ஆனா அது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஆனா இனிமே பஞ்சம் வரக்கூடாதுன்னா நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? இன்னைக்கு அந்த சிவப்பு காளையும் வெள்ளைக்காளையும் தூக்குங்கன்னு தமுக்கடிச்சோடனே நைட்டோட நைட்டா போய் காளையை தூக்குங்க. ஐயோ தூக்குனா போலீஸ் பிடிச்சுக்குமே. போலீஸ் பிடிக்கட்டும், பிடிச்சா நம்மள அந்த மேல காடுகளுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களே. போகணும். ஏன் போகணும்? ஏன்னா நம்ம மேல போனாதான் பேரியார் கீழே வரும். அதனாலதான். அப்ப தூக்க கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றேன், நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா பேரியார் கீழே வரணும். பேரியார் கீழே வரணும்னா நம்ம எல்லாம் தான் மேல போகணும். ஏன்னா இந்த காடுகளை பற்றி அதிகம் அறிந்தவர்கள் நாம தான். நாமளே வந்து அறியாமையோட விலகிட்டோம் அப்படின்னா வேற யாருமே பணி செய்யறதுக்கு வரமாட்டாங்க. அதனால தூக்குங்கடா அந்த காளையா அப்படின்னு முடிப்பாரு. இது ஒரு முரண் பாருங்க. இளைய தலைமுறை தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லுது, முதிய தலைமுறை அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணும் தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த முரண் இதுதான் இந்த கதை முழுக்க பயணப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா நடக்கணும்னு பெண்ணி நினைப்பாரு, நடக்க வேண்டாம்னு அறியாமையோட நம்ம நினைப்போம். இந்த 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த முரண் தான் இந்த நீரதிகாரம். இது வந்து பழகிய முரண். இந்த கதை முழுக்க இது டிராவல் ஆயிட்டே இருக்கும். அடுத்த அழகிய முரண் ஒண்ணு இருக்கு. அது படிக்கும்போது எனக்கு ஒரு மேசிலிருப்பு, அது வந்து என்னால நிறுத்தவே முடியல. என்னன்னா பெண்ணுக்கு வந்து அனுமதி வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த அணைக்கான அனுமதியை பெறுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. திருவிதாங்கூர் அரசர் வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப அரசரை நம்ம நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க எல்லாமே அஞ்சுதேங்கு கோட்டைக்காக போயிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த கோட்டைக்கு போகணும்னு நினைச்சு போக மாட்டாங்க, அனுமந்தம்பட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. வழியில ஒரு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்போ பெண்ணி வந்து எப்படி போவார்னா தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டு போவார். அப்ப அந்த கடைசி குழந்தைய தூளில கட்டி தூக்கிட்டு போகும்போது ஒரு சிறுத்தை வந்து முன்னாடி நிற்கும். இப்ப எல்லாருமே மூச்சு விட மறந்து அப்படியே கல் மாதிரி சமைஞ்சு நிப்பாங்க. ஐயோ இந்த சிறுத்தைட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பெண்ணி வந்து அந்த கையை தூக்குற அந்த சீனரி வந்து அப்படி காமிச்சிருப்பாங்க. பெண்ணி வந்து தன் ஒரு காலை எடுத்து குதிரையில இருந்து இறங்க தயாரானா, அடுத்து ஜார்ஜியானா வந்து தூளில இருந்து கீழே இறங்கினா, அப்படி ஒவ்வொரு சீனா காட்டிட்டு யாருமே அசையாதீங்க அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். இப்ப எல்லாருமே அப்படியே அமைதியா நிப்பாங்க. அந்த சிறுத்தை அப்படியே அவங்களை கண்ணோட கண்ணா பாத்துக்கிட்டே இருக்கும். அது வழிக்கு எந்த தடங்களும் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களை விட்டுட்டு அது வழியில போயிடும். போன உடனே ஜார்ஜியானா ஓடி போய் பெண்ணினுடைய மனைவி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நன்றி நன்றி, நீ வந்து தேவதூதர் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொன்ன உடனே இந்த பொண்ணு சொல்லுவாங்க,
அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காட்டு மிருகங்களுக்கு யாரையுமே அடிச்சு கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. நம்ம அதனோட வழிக்கு போனா அது நம்மள வந்து நம்ம அதை தொல்லை பண்ணோம்னா நம்மளையும் அதை தொல்லை பண்ணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ யாரு அப்படின்னு சொன்னோடனே, நான் வந்து எஸ்தர், நான் வந்து இங்க இருந்து அனுமந்தம்பட்டிக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு போறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த எஸ்தர் பார்த்துட்டு இவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு சொல்லுவாங்க. நான் உங்கள்ட்ட சொல்றேன், மேல்மலையில வந்து நீரணை கட்டுற வேலை நடக்க போகுது, அதுக்கு சேவை செய்யறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த நாவல் படிச்சவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பென்னி அப்பதான் அனுமதி வாங்குறதுக்கே போயிட்டு இருக்காரு. அப்ப பெண்ணியும் ஜார்ஜியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இவங்களை வந்து அந்த பல்லக்குல அனுப்பி விட்டு பெண்ணியோட போகும்போது பெண்ணியை கை கோர்த்துக்கிட்டு அப்படி ஜார்ஜி சொல்லுவாங்க, பாத்தியா பெண்ணி, நீ அனுமதி வாங்குறதுக்கு தான் போற, ஆனா அந்த பெண் நீ கட்டுற அணைக்கட்டுக்கு சேவை செய்யறதுக்காகவே போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, இந்த செயலை செய்வதற்கு நீதான் சரியான ஆள் அப்படின்னு தீர்மானிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, பெண்ணி ஒரு வாசகம் ஒண்ணு சொல்லுவாரு, எனக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதாவது கோடிக்கணக்கான கருமுட்டைகள்ல ஒரே ஒரு உயிரணு இணைந்து ஏதாவது ஒரு முட்டையை செலக்ட் பண்ணி ஒரு உயிரணு இணைந்து குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நிகழ்வு மாதிரி தான் எனக்கு இந்த நேரம் தோணுது. அதான் இந்த சந்திப்பு என்பது ஒரு முரண் சந்திப்பு தான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இவரே அனுமதி வாங்கவே இல்லை, நீ இடத்துக்கே அனுமதி வாங்கல, அனுமதி வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. அந்த அம்மா அணை கட்ட போறாங்கன்னு சேவை செய்யறதுக்காக போறாங்க. இப்போ இந்த ஒரு அழகிய முரண், அதுவும் இந்த கதை முழுக்க டிராவல் ஆயிட்டே இருக்கும். எப்படி டிராவல் ஆகும் அப்படின்னா, பெண்ணி நிறைய சிக்கல்களை சந்தித்துக் கொண்டே இருப்பார். இதே மாதிரி சிக்கல்களை சந்தித்துக் கொண்டே இருப்பார். அவருக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த சுண்ணாம்பு தயாரிக்கிற இடத்துக்காக ஒரு 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 இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு வயதான சன்னியாசி மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உதவி செய்வாரு. அணையினுடைய பள்ளத்தை கண்டுபிடித்து அதை அடைக்கிறதுக்காக மண் தேடும் போது ஒருத்தர் வந்து உதவி செய்வாரு. அதன் பிறகு நிறைய கட்டுமான பொருட்களை மேல ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப மாட்டு வண்டி பத்தாது. அப்போ ஒருத்தர் எதிர்பாராம நிறைய வந்து உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரிதான், அதாவது இவருக்காக வரக்கூடிய சிக்கல் ஒரு பக்கம் வரும், உதவி இன்னொரு பக்கம் வரும். இதே மாதிரியான அழகிய முரண்கள் இந்த நாவல் முழுக்க வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த இடமும் ஒரு முரணை வைத்து கதை சொல்லக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். முரண் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, இந்த கதையில ஒவ்வொரு அத்தியாயமே ஒரு பிரச்சனையோட தான் தொடங்கும். அப்ப அந்த பிரச்சனைக்கான தீர்வோட முடியும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லவே இல்லை. ஒரு பிரச்சனையோட தொடங்குற அத்தியாயம் இன்னொரு பிரச்சனையோட தான் முடிவடையும். அப்படி அவ்வளவு சிக்கல்களை சந்தித்த ஒரு அணைதான் இன்னைக்கு முல்லை பெரியாறு அணையா இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்குது. இன்னைக்கும் அது நிறைய சிக்கலோட தான் இருக்கு. சரி, இருக்கட்டும். அடுத்து இந்த நாவலை நான் இந்த நாவலிலிருந்து முன்வைக்கக்கூடிய ஒரு அழகான பகுதி அப்படின்னு சொல்றதை விட உணர்ச்சி வயப்பட வைக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்படின்னா, பெண்ணி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த அனுமதி வாங்குறதுல இருந்து இந்த அணை தொடர்பா என்னென்ன பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் முன்னாடி நிற்பாரு. ஹானிங்டன் போறதுக்கு முன்னாடி பெண்ணி போயிடுவாரு. இப்போ இந்த இடத்தை முன்னிட்டு ஒரு ஜாதி பிரச்சனை நடக்குதா, பெண்ணியும் கூட போயிடுவாரு. அனுமதி வாங்கணுமா, பெண்ணியும் போவாரு. எங்கெங்க என்ன பிரச்சனைகள் நடக்குதோ எல்லா இடத்துக்கும் போவாரு. அப்போ இந்த அணைக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. இந்த அணைக்கான ஒப்பந்தத்தை மகாராஜாவிடம் நேரில் சென்று பெண்ணிதான் வாங்குவாரு. அரசர்கிட்ட அனுமதி வாங்குவாரு. சோ அணைக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு 34வது அத்தியாயத்துல. அந்த நேரத்துல நான் நினைச்சேன், ஆகா பெண்ணி வந்து முன்னாடி இருக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி பெண்ணி அங்க இல்ல. அதாவது எந்த இடத்தில் முன்னிற்க வேண்டுமோ அங்கு முன்னின்றார். அந்த நேரத்துல பெண்ணி எங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னா, மேல்மலை காடுகள்ல அந்த ஆற்றோடு நான் உறவு கொண்டு இருக்கணும். அதுவும் உறவு தானே. பெண்ணி ஒரு பொறியாளர் தான். பொறியாளர் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன வேலை சொல்லுதோ அந்த வேலையை மட்டும் செய்து விட்டு போகக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்திருக்கலாம். ஒரு மெஷின் மாதிரி அவர் செயல்பட்டுக்கலாம். ஆனா இல்ல, கையெழுத்து போடக்கூடிய அந்த நேரத்தை நான் அந்த பேரியாற்றங்கரையோடு நான் செலவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சு அந்த ஆற்றங்கரைக்கு போறாரு. அங்க அவர் வந்து முதல்ல நினைக்கிறது சிவகிரி, அங்கதான் வந்து பேரியார் உற்பத்தி ஆகுது, நம்மளுடைய இங்கதான் தென்காசிக்கு பக்கத்துல. அப்போ அங்க வரைக்கும் வரணும் அப்படின்னா 3-4 நாட்கள் ஆகும். அவருக்கு எக்ஸாக்டா அந்த டைம்ல அந்த பேரியாற்றங்கரையில இருக்கணும். அப்ப அதற்கேற்ற மாதிரி மங்களதேவி கோட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆற்றுப்பகுதியில நம்ம போய் நின்னு பார்க்கலாம் அப்படின்னு போறாரு. போகும்போது அவருடைய குதிரையில போயிட்டே இருக்காரு. குதிரையில போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அவரால் குதிரையில போக முடியல. நிறைய காட்டுக்கொடிகள் அந்த குதிரையோட கழுத்தை சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அவருக்கு தோணுது, வேண்டாம் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை அவிழ்த்து விட்டுட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மரத்துல கட்டி போட வேண்டாம், ஏதாவது விலங்குகள் அடிச்சாலும் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவிழ்த்து விட்டுட்டு அவர் நினைக்கிறாரு, நான் திரும்பி வரும்போது இந்த குதிரையை நான் சந்தித்தால் இந்த அணையை நான் வெற்றிகரமாக கட்டி முடிப்பேன். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு உளச்சிக்கல். எனக்கும் இது அடிக்கடி இருக்கும். சோ இந்த நிகழ்வே என்னை வந்து இந்த நாவலோட மிக அதிகமாக ஒன்ற செய்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி பெண்ணி நினைக்கிறாரே அப்படின்னு நான் நினைச்சேன். சோ எழுத்தாளர் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுடைய மன உணர்வை பிடித்து பார்த்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
சோ என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணாரு பெண்ணி அப்படின்னா அந்த குதிரையை அவிழ்த்து விட்டு திரும்பியே பார்க்காம மேல்மலைக்கு போயிட்டாரு நடந்து. போயிட்டு போகும்போது அவர் நினைச்சுக்கிட்டே போறாரு, நம்ம வந்து ஆற்றினுடைய இயல்பை திசை மாற்ற போறோம். ஏன்னா அது வந்து மேற்கு நோக்கி ஓடுது, அதை கிழக்கு நோக்கி நான் திருப்பணும். இயற்கை அப்படின்னாலே இயல்பு, அதை நான் திசை மாற்றுகிறேன், அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அவருடைய மனதே அவருக்கு பதில் சொல்லுது, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத. ஏன்னா இயற்கை என்பது அள்ளி கொடுப்பது, அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த கொடை, அந்த அறம் வந்து மனிதன்கிட்ட தான் இருக்கு. நீ அப்படி ஒரு மனிதன் தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. சோ அவர் மனசு இன்னும் யோசிக்குது, இல்ல இல்ல இதுல ஒரு சின்ன தவறு நேர்ந்தாலும் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே வராரு. அப்படிலாம் இல்ல, நிச்சயமா வந்து இயற்கை இந்த பேரியாற்றை வசப்படுத்தி நீ அணை கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரே வந்து கேள்வி, அவரே பதில், அப்படி யோசிக்கிட்டே போறாரு. மனிதன் வந்து இந்த பூமியை கிண்டி விவசாயம் செய்யறான் அப்படின்னா அந்த பூமிக்கு வலிக்கலையே, அதே மாதிரிதான் நான் இந்த ஆற்றை வசப்படுத்துவதும் ஆற்றுக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லி அவரு போறாரு. போயிட்டு அந்த ஆற்றை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய கண்களுக்கு இதெல்லாம் காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அணை கட்டக்கூடியது, அந்த அணை கட்டுவது, கட்டுமான பொருட்கள் எல்லாம் மேல வருது, மக்கள் தங்குறாங்க, அவங்க சாப்பிடுறாங்க, அணை இவ்வளவு உயரம் எழும்புது, பார்த்துட்டே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு யானையினுடைய பிளிரல் கேக்குது. அப்போ திரும்பி பாக்குறாரு, காட்ட பார்த்தா இருள் கவிய தொடங்கிடுச்சு. அப்ப வேக வேகமா நடந்து நம்ம எப்படியாவது இருட்டுறதுக்குள்ள போயிடணும் அப்படின்னு வேக வேகமா நடந்து வராரு. நடந்து வந்து மலையடிவாரத்துல இறங்கும் போது அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐயோ நம்ம குதிரை நமக்காக வெயிட் பண்ணணுமே அப்படிங்கிற யோசனை வந்துருச்சு அவருக்கு. அந்த வழியில கூட அவர் என்ன யோசிச்சுட்டு வர்றாருன்னா, நம்ம இப்படி வழிமாறி வந்துட்டோம்னா என்ன செய்யறது? அப்ப நம்ம அந்த பழங்குடியினர் மக்களோட நம்ம பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அவங்களோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா இன்னும் காடு பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்ப எங்க போனாலும் அவர் அந்த அணைய பத்தியே யோசிக்கிறாரு. யோசிக்கிட்டே மலையடிவாரத்துக்கு இறங்கி வர்றாரு. அவர் ஏறிய இடமும் இறங்கிய இடமும் ஒன்றல்ல. அப்போ அவருடைய குதிரை இல்ல, அவருடைய அணை கட்டக்கூடிய மொத்த பாரத்தையும் அந்த குதிரையின் மீது போட்டிருந்தேனே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அவருக்குள்ள இன்னொரு எண்ணமும் வருது, என்னை யார் வந்து சந்திக்க வேண்டும், யார் வந்து என்னை சந்திக்க கூடாது என்பதை நான் முடிவு செய்ய முடியாது, அதனால நான் கவலைப்படல அப்படின்னு அப்படியே அவர் நடந்து போயிட்டே இருக்காரு. அவருடைய குடிலுக்கு போனா தூரத்துல ஒரு நிழல் உருவம், அது என்னன்னா அவருடைய குதிரை. அப்போ அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, ஒரே எட்டுல தாவி போய் அந்த குதிரையை அணைச்சு அதனுடைய முதுகு அப்படின்னு நுகர்ந்து பார்த்தா பசும் தழைகளோட வாசம் அடிக்குது. யார் கண்டது? அந்த பசும் தழைகள் வந்து, பெண்ணி உனக்கு அணை கட்டுறதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாலும் விட்டுருக்கலாம். சரி, அப்ப இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள், அதாவது வாசகர்களை உணர்ச்சி வயப்பட வைக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுல இருக்கு. இன்னும் ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடறேன், கண்டிப்பா சீக்கிரமா முடிச்சிடறேன். நிறைய தடுப்பு சுவர்கள் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து எப்ப நடக்குதுன்னா, அணை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அணை கட்டுற பவுண்டேஷனுக்கு தண்ணி போகவே கூடாது, ஆற்றின் போக்க திசை மாத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு தடுப்பு சுவரை கட்டுறாங்க. அந்த தடுப்பு சுவரை தாண்டி தண்ணி வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு மண் அணையையும் கட்டுறாங்க. அப்ப சில நேரங்கள்ல நான் சொன்னேனே ஆரம்பத்துல, இந்த வெள்ளம் வந்து என்ன பண்ணுதுன்னா பூட்டின கதவை திறக்கிற மாதிரி அடிக்கடி வந்து திறந்து விட்டு போயிருது. கிட்டத்தட்ட அந்த தடுப்பு சுவர் மட்டுமே அவங்க 5 முறை கட்டினதா பதிவு பண்றாங்க. அப்ப அது மாதிரி ஒரு முறை நல்லா கட்டியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை 2 முறைன்னு அடிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்து ஒரு முறை வந்து கட்டியிருக்காங்க. அந்த முறை அடிக்கவே கூடாது, கட்டாயம். ஏன்னா அந்த சீசன்ல அவங்க வேலையை தொடங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப அடிக்கவே கூடாது. அப்ப இந்த சூழல்ல என்ன செய்யலாம்? வெள்ளம் வேற வர்றதுக்கான அறிகுறி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த அணையை இன்னும் நம்ம இந்த தடுப்பு சுவரை இன்னும் பலப்படுத்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, காட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதானே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது பெண்ணுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்து, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து மனித தடுப்பு சுவரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறார். இப்ப எல்லாரும் பயந்து மிரண்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாம் வந்தா வாங்க, நான் முதல்ல இறங்க போறேன் அப்படின்னு பெண்ணி இறங்குறாரு அதுக்குள்ள. ஐயோ அப்படின்னு ஓடி போய் மொக்க மாயத்தேவர் அவர் கையை பிடிச்சு, ஐயா நீங்க வந்து எல்லைச்சாமி, நாங்க வந்து உங்களை அப்படிதான் நினைக்கிறோம், நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க இருந்தாதான் இந்த அணை வரும், அதனால நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அங்க வேலை செய்ய வந்த எல்லாருமே 200 அடிக்கு தடுப்பு சுவர் இருக்கிற அந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் போய் இதை அப்படியே காட்சிப்படுத்துங்க, ஒருத்தரோட ஒருத்தர் போய் கால் ஒட்டி கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம பின்னாடி முதுகுக்கு பின்னாடி கைகளை கோர்த்து கொண்டு எல்லாரும் ஒட்டி நிக்கிறாங்க ஒரு சுவர் மாதிரி. அதோட நிக்கல, மேல கிட்டத்தட்ட 25 அடி சுவர் மேல இருந்து மண்ணை போடுறாங்க அவங்க மேல. ஏன்னா ஒரு கெட்டித்தன்மை வேணும் இல்லையா? வெள்ளம் அடிச்சா நமக்கு அந்த சின்ன இடைவெளி இருந்தா கூட தண்ணி போயிடும். தண்ணி போனா மறுபடியும் பவுண்டேஷன்ல தண்ணி தேங்கிடும். தண்ணி தேங்குச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். வேலை தாமதமாகும், அடுத்த சீசனுக்கு போகும். அடுத்த சீசன் வந்து 2-3 மாதங்கள் கழித்து தான் தொடங்கும். அப்படி தொடங்குச்சு அப்படின்னு சொன்னா அதுலயே நமக்கு வேலைகளை வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும். அப்ப நமக்கு இந்த சிக்கல்களை எல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மனித சுவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி நிக்கிறாங்க. எல்லாரும் நிக்கிறாங்க. நின்னா மேல இருந்து மண்ணை கொட்டுறாங்க. அப்படியே அவங்க மார்பு கழுத்து வரைக்கும் மண்ணு அப்படியே அடைச்சு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு மண் சுவர், மண் கலந்த மனித சுவர் மாதிரி நிக்கிறாங்க. அந்த அந்த வெள்ளம் வந்து அடிக்குது, அந்த மனிதர் நகரவே இல்லை அந்த இடத்துல இருந்து. அப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த ஒவ்வொரு உடைப்பெடுக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மனிதன் தடுப்பு சுவராகி
நின்னா அப்படின்னு பதிவு செய்வாங்க. கிட்டத்தட்ட அந்த வெள்ளம் வந்து நைட்டு முழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அடிச்சு 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 நீங்களா நானா பாப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுது. கடைசியா ஒரு யானையின் பாகனுக்கு வசப்பட்ட ஒரு பாகனுக்கு வசப்பட்ட யானை போல இந்த பேரியாறு பெண்ணியின் வசப்பட்டு திரும்பி ஓடி தோற்று போய் அந்த வெள்ளம் வடியுது. வடிச்ச உடனே அவங்க வந்து கரை மீது ஏறி வந்தார்கள் அப்படின்னு அவங்க எழுதல. அவங்க என்ன எழுதிருக்காங்க அப்படிங்கறத நான் கரெக்டா சொல்றேன். அவர்களை இழுத்து போட்டார்கள் அப்படின்னு அவங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா யாருக்குமே காலுக்கு கீழே சொரணையே இல்ல. எல்லாருமே நைட்டு முழுக்க அந்த குளிர்ல நடுக்கிற தண்ணியிலையும் மணல்லையும் புதைஞ்சு நின்னா அவங்களுக்கு ஒரே இடத்துல நிக்கிறோம். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ அவ்வளவு பிரச்சனைகள் வந்து அவங்க உடல்ல அந்த கால் வந்து இயங்கவே இல்லை. அப்ப எல்லாரையும் தூக்கிட்டு போய் அந்த பாறையில இளம் வெயில்ல போட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் எல்லாருமே நார்மலான அந்த லைஃப்க்கு திரும்பி வந்தாங்க அப்படிங்கறத பதிவு செய்யறேன். நான் முதல்ல இதை படிச்சப்ப நான் என்ன நினைச்சேன்னா இது ஒரு மிக யதார்த்தமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். இது ஆசிரியருடைய குரல்ல கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து லோகன் தன்னுடைய முல்லை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நூல்ல வந்து பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டது. அப்ப இந்த அணை என்பது மனிதர்களுடைய தியாகத்துல, மனிதர்களுடைய ரத்தத்துல, மனிதர்களுடைய வேர்வையில உருவான ஒரு அணை. இப்போ எவ்வளவு பெரிய தியாகம் இருந்திருக்கணும், இவ்வளவு சுவாரஸ்யமான இவ்வளவு நெகிழ்ச்சியான தருணங்களை உள்ளடக்கியதுதான் இந்த அணையின் வரலாறு. அதை வந்து கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குன்றாம பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியருடைய மகத்தான திறன் வரவேற்கக்கூடியது. இன்னும் அது ஒரே ஒரு 2 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். என்னன்னா இவங்க சில கொட்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, மேற்கோள் வரிகள். அதெல்லாமே அப்படி நெத்தி போட்டுல சுளீர்னு அடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நெத்தி போட்டு வரிகள் சில இருக்கு. அது என்னன்னா ஒரு 2-3 மட்டும் சொல்றேன். ஹானிங்டன் வந்து அந்த அதிகார பீடத்தை பத்தி ஒரு கொட்டேஷன் ஒண்ணு சொல்லுவாரு. இந்த அதிகார பீடம் அமரும் வரை தெய்வத்தின் கருணையோடு நம்மை அழைக்கிறது, அமர்ந்த பிறகு சாத்தானாய் கழுத்தை நெரிக்கிறது அப்படிம்பாரு. அதாவது என்னன்னா அந்த பதவி பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்ஷனா தெரியுது, ஆனா போனாதான் அதோட பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு இடம், பிரிட்டிஷ் அரசு வந்து ஏன் இவ்வளவு மெத்தனமா நடந்துக்கிறது, ஏன் அதற்கு இந்த கர்வம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அழகான ஒரு அழுத்தமான ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அதனுடைய அதுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா அதிகார ருசி, இன்னொன்னு வர்த்தக லாபம். இதையும் தாண்டி ஒரு கர்வம் இருக்கிறது. என்னன்னா அதன் 2 பாதங்களுக்கும் கீழ் எண்ணற்ற காலனி உண்டு என்ற எகத்தாளம். இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதன் 2 பாதங்களுக்கும் கீழ் எண்ணற்ற காலனி. ஒரு காலனிக்கு பொருள் வந்து காலனி ஆதிக்க தேசங்கள் நாமெல்லாம், இன்னொரு காலனிக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்ப அந்த ஸ்லேடை பொருந்துற மாதிரி அந்த வாசகத்தை அழகா பயன்படுத்தியிருப்பாங்க. தன் 2 பாதங்களுக்கும் கீழ் எண்ணற்ற காலனிகள் இருக்கிறது என்ற எகத்தாளம் அதற்கு இருக்கிறது. அதனால அது வந்து அவ்வளவு மெத்தனமா இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாமே அப்படி படிக்கும்போது ஒரு நிமிஷம் நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படியே கமா குறி போட்டு நம்மள அப்படி நிறுத்தி விட்டுரும். அடுத்ததா இன்னொரு வாசகம் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எப்போதுமே இரும்புக்கிற மாதிரி செயல்படும். அப்ப ஹானிங்டனை வந்து விஷ் பண்ற மாதிரி பென்னி ஒண்ணு சொல்லுவாரு. யுவர் எக்ஸலன்சி, நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னா பிரிட்டிஷ் என்ற இரும்பு கரத்தின் மீது படர்ந்த உயிர் தாவரங்கள் அப்படிம்பாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்டே ஒரு இரும்பு கரம் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அப்ப அவர்கள் மீது படர்ந்த ஒரு உயிர் தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழையும் நிறைய ஆட்சியாளர்கள் மென்மையோடும் மேன்மையோடும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் தான் நம்ம பார்த்தோம். பாரிஸ், அப்புறம் ரவுஸ் பீட்டர், அவங்க வந்து மீனாட்சிக்கே தன்னுடைய பாதுகை, அதாவது மீனாட்சிக்கு ஒரு தங்க பாதுகை கொடுத்தவர். சோ அவர் தொடங்கி இன்ஜினியர்ல ஆய்வு செஞ்சாங்க இல்லையா, நிறைய பேர், ரைவ்ஸ், ஸ்மித், பென்னி, ஹானிங்டன், ஆர்தர் காட்டன், இவங்க எல்லாமே மேன்மையானவர்கள் தான். அதனால அவர்கள் எல்லாம் உயிர் தாவரங்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுவாங்க. என்னோட பஞ்சத்தை பத்தி சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க. அந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது மதுரை நகரத்துல கஞ்சி 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 அப்படிங்கிற பொருளும் பசி 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 அப்படிங்கிற பொருளும் மட்டுமே கேட்டதான். ஒரு நாள் மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய விதையை எடுத்துட்டு போய் விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு கூட அந்த விதையை சாப்பாடு ஆக்கி கொடுக்கலையா. முதல் முறையாக குழந்தைகளுக்கு புள்ளையும் பூண்டையும் கொடுத்து விட்டு தன்னுடைய விதைகளை ஒரு கருமியின் செல்வம் போல் பாதுகாத்து வைத்தனர். அது மட்டும் இல்ல, ஒரு விதைக்குள் எத்தனை உயிர்கள் இருக்கிறது என்பதை முதல் முறையாக மதுரை மக்கள் கணக்கெடுப்பு செய்தார்கள். என்ன 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 அழுத்தமான வரின்னு பாத்தீங்களா. ஒரு விதைக்குள்ள எத்தனை உயிர் இருக்குன்னு சொல்லி அவங்க கணக்கெடுப்பு நடத்துற அளவுக்கு பஞ்சம் வந்து அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ஒரு மழை வந்த உடனே வேகமா போறாங்க, எடுத்துட்டு போயிட்டு வானத்தை லைட்டா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மேகம் லைட்டா இருக்கு, இப்ப மேகம் இருக்கு நம்ம போடலாம் அப்படின்னு விதையையும் நம்பிக்கையும் சேர்த்து விதைக்கிறாங்க. ஆனா வேண்டாத கற்பம் கலைந்தது போல் வானம் தன் மேகமூட்டத்தை கலைத்துக் கொண்டது. அது அந்த வார்த்தையை பாருங்களேன், வேண்டாத கற்பம் கலைத்ததை போல் வானம் தன் மேகமூட்டத்தை கலைத்துக் கொண்டது அப்படின்னு எழுதுவாங்க. இப்ப மக்களுக்கெல்லாம் போட்ட விதை போய், நம்பிக்கை போய், உயிர் போய், எல்லாம் போயிருச்சு. கடைசியா அந்த ஒரே ஒரு முத்திரை வரியோட முடிப்பாங்க. மதுரை நீண்ட வீதிகளில் மரணம் காலார நடந்து சென்றது. மரணம் நம்மை கடந்து சென்றாலே அதனுடைய தாக்கத்தை நம்மால் தாங்கவே முடியாது. அது காலார நடந்து சென்றது அப்படின்னு சொன்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே நேரத்துல அவங்க வந்து ஒரு தகவல் ஒண்ணு பதிவு பண்ணிருப்பாங்க. தாசி குஞ்சரத்தம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு காவல் கோட்டத்துல வரக்கூடிய ஒரு கதை மாந்தர் அவங்க. அது வந்து ஒரு புனைவு கதை மாந்தர் தான். இதை வந்து நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்களுடைய வாசகர் வட்டத்துல பகிர்ந்திருந்தேன்.
மதிப்பிற்குரிய எழுத்தாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நான் உருவாக்கிய புனைவு கதை மாந்தர் அவங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பஞ்சம் அப்படின்னு சொன்னா வறுமையின் குறியீடா நம்ம நல்லத்தங்கால பாக்குறோம். அதே மாதிரி எனக்கு வளமையின் குறியீடா ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. அதனால நான் தாசி குஞ்சரத்தம்மாவை படைச்சேன். அவங்கள நிறைய செல்வங்களை வாரி வழங்க வச்சேன். அதன் பிறகு அவங்கள நான் இறக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி அவரு பதிவு பண்ணியிருப்பாரு. சோ இந்த புனைவு கதை மாந்தரையும் மேடம் அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கதை மாந்தரா கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரிதான் தாசி பெண். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செல்வங்களையும் வளங்களையும் மக்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க ஒரு நாள் இறந்து போயிருவாங்க. இறந்து போனோடனே அவங்கள்ட்ட நன்றி உணர்வா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வாய்க்கரிசி போடுவாங்க. அந்த ஒரு குழந்தை, அந்த எஸ்தர் அப்படிங்கிற அந்த குழந்தை முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சிறுத்தைட்ட இருந்து பெண்ணியோட குழந்தையை காப்பாத்துச்சு. அந்த குழந்தை அப்ப குழந்தையா இருக்கும். அப்ப அதை நினைச்சு பார்க்கும், என்னுடைய அக்காவுக்கு இவ்வளவு வாய்க்கரிசி போட்டாங்க, ஆனா என் அக்கா உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த அரிசியை வைத்து ஒரு பானை கஞ்சி காய்ச்சலாமே என்று என் அக்காவின் மனதை நினைத்திருக்கும் அப்படின்னு முடிப்பாங்க. சோ இது மாதிரி நிறைய நான் இப்ப சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய வேணும். 3 நாள் கருத்தரங்கம் இல்லைன்னா 10 நாள் பயிலரங்கம் வேணும். எனக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லாதது அப்படின்னால, அதுவும் இல்லாம மேடமோட அவங்களுடைய உரையை கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இந்த சிற்றுரை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி 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 மேடம். நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையான உரை. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் எல்லாத்தையுமே கட்டி போட்டீங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்னால எழுத முடியல. நிறைய நோட் பண்ண ஆரம்பிச்சேன், என்னால எழுத முடியல. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருந்தது. இப்படி சொல்லலாம், பேரியாற்றின் அந்த நீரோட வேகத்தையும் ஆழத்தையும் இல்ல அந்த பலத்தை விட உங்களுடைய சொற்களோட வேகமும் பலமும் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அது மிக இல்லை. ரொம்ப நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. எப்படி இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க தெரியல. கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் நீங்க சேர்ந்த எல்லாருமே அப்படியே தான் கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேற்பட்ட நண்பர்கள் பல விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. ஆசிரியரை பத்தியும் சொல்லியிருக்கீங்க. முரணை கதை சொல்லும் திறன் கொண்டவர் அப்படின்னு ஒரு அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தது கள்ளழகர் சீரா இல்ல பத்மநாபன் நீரா அப்படிங்கிற மாதிரி, நாம மேல போனாதான் பேரியாறு கீழே வரும் அப்படின்ற உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நாங்க திருப்பி உட்காந்து கேட்டு அதை அப்படியே ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். திருப்பி அந்த மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு கருத்துக்களம் இருக்கு. நம்ம பலருக்கு கருத்துக்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். நமக்கு அது கண்டிப்பா போவோம். அதுக்கு முன்னாடி ஆசிரியர் உரைக்கு போயிடலாம். நாம் இணைந்திருப்பது ஐஆர்டி பயின்றோர் சங்க வாசகர் வட்டமும் அமெரிக்க தமிழ் ஊடகமும் இணைந்து வழங்கும் சிறப்பு திறனாய்வு நிகழ்வு 150. இதோட நம்ம ஆசிரியர் உரைக்கு போயிடலாம். வெண்ணிலா மேடம், நீங்க இணைஞ்சிருக்கீங்க. நீங்க இணைந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய டர்ன். உங்களுடைய உரைக்கு நாங்க ஆவல காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி. பண்ணிக்கங்க மேடம், மியூட்ல இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இப்ப அவங்கள தங்கமே அப்படின்னு பக்கத்துல இருந்தா கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்னு தோணுது. பிரியா, என்னோட இறுக்கமான அணைப்புகள். உண்மையில இதுக்கப்புறம் நான் எதுவும் அந்த நூலுடைய ஆசிரியரா பேசணுமா, எதுவும் கருத்து சொல்லணுமா, அப்படி எனக்கு எதுவுமே தோணல. நீரதிகாரம் வெளியாகி ஏறக்குறைய 2வது வருஷம். இப்ப இந்த டிசம்பர் வந்தா 2 வருஷம் ஆக போகுது. எத்தனையோ விமர்சன கூட்டங்கள், விமர்சகர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா இவங்களோட பேச்சு என்னாலேயே கண் கலங்காம உட்கார்ந்து கேட்கவே முடியல. யாரோ எழுதின ஒரு எழுத்தை பற்றி இவ்வளவு தீவிரமா ஒருத்தர் பேசுற மாதிரி நினைச்சு நான் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். 1500 பக்கங்கள் கொண்ட புத்தகம் இது. சோ இந்த புத்தகத்துக்குள்ள பேச வர்ற எல்லாருக்குமே ஒரு சிக்கல் இருக்கும். எதை பேசுறது, நாவலுடைய கதையை சொல்றதா, கதையினுடைய பின்புலத்தை சொல்றதா, அதுல நமக்கு பிடிச்ச கதாபாத்திரத்தை சொல்றதா அப்படின்னு எங்க தொட்டு எங்க முடிக்கிறது, எதை பேசுவது, எதை விடுவது அப்படின்னு. ஏன்னா அந்த புத்தகத்தினுடைய அளவை வச்சு எல்லாருக்குமே ஒரு குழப்பமும் சிக்கலும் வரும். ஆனா அவங்க அனுப்பிரியா எவ்வளவு நேர்த்தி, அவங்க தொடங்கினதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வகுத்திருக்காங்க. ஒரு வாசகரா மட்டும் இல்ல, விமர்சகராகவும் இது எல்லாவற்றையும் கடந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த எழுத்தாளருக்குரிய ஒரு பாங்கம் அவங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்கலாம். இந்த கதை எந்த பின்புலத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு முதல்ல ஒரு அறிமுகத்தை, ஒரு எழுத்தாளரா நான் பேசினேன்னா என்ன சொல்லணும்னோ அதை அவங்க சொல்றாங்க. இந்த கதை எந்த பின்புலத்துல உருவாக்கப்பட்டது, அப்புறம் இந்த கதையை
வளர்க்கும் போது இல்ல வளரச் செய்யும் போது என்னெல்லாம் சிக்கல்கள் வரும் இதுக்குள்ள வந்து அணை கட்டுறது பெனிவி கட்டினாரு பெரியார் இது மேற்கு தொடர்ச்சி மலையில பெரியார் ஆறுக்கு குறுக்க வந்து இந்த அணை கட்டப்பட்டது அப்படின்ற ஒற்றை வரைதான் இந்த 1500 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல். அப்புறம் வந்து அதுக்குள்ள என்ன சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்கள் வந்து எது வரைக்கும் நீடிக்குது, அந்த சிக்கல்களை யாரெல்லாம் வளர்க்குறாங்க, அதற்கு பின்புலமா என்ன இருக்கு, முதல் அத்தியாயம் வரைக்கும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிற முதல் அத்தியாயம் வரைக்கும் எது கதையை நடத்தி செல்லுது அப்படின்னு அந்த கதைக்குரிய பின்புலத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 2வது அத்தியாயத்துல நான் நினைச்சேன், எழுதும்போது ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வரும். ஏன்னா அணை கட்டுறது நீங்க எல்லாருமே வந்து என்ஜினியர்ஸ், நீங்க உங்க பின்புலம் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து என்ஜினியர்ஸ், மேபி ஆட்டோமொபைல் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க கல்லூரியை பற்றி குறிப்பு நான் படிச்சேன். அப்படி பார்க்கும்போது அப்போ தொழில்நுட்பம் சார்ந்து எழுதும் போது வாசகர்களுக்கு வந்து அது எப்படி போய் சேரும் அப்படின்னு ஒரு தயக்கம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நான் திரு சுதந்திர அமல்ராஜ் அவருடைய உதவியோடு ஹிஸ்டரி ஆஃப் பெரியார் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து மெக்கன்சி எழுதின புத்தகத்தை வந்து வரிக்கு வரி படிச்சு அதை வந்து எளிமையா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் மிக சிரமப்பட்டு தான் அதுக்குள்ள வந்து அந்த தொழில்நுட்ப செய்திகளை வந்து கொண்டு வந்திருப்பேன். அனுப்பிரியா அது வந்து அந்த கதை ஓட்டத்தோட ஒவ்வொரு கேக்குதுங்களா இல்ல இடையூறு இருக்கா? பேசுங்க மேடம், கேக்குது. ஒவ்வொரு செய்தியும் அந்த கதைக்குள்ள எந்த இடத்துல எப்படி வந்து நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு பின்புலம் என்ன, அப்புறம் எந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக நான் வந்து இந்த கதைக்கான அது எல்லாவற்றையும் விட எப்பவுமே வந்து ஒரு வாசகர்களுக்கு வந்து ஒரு பெரிய நாவலுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும், தனக்கு பிரியமான விஷயங்கள், இல்ல தன்னுடைய ரசனைக்கு ஒத்தது, தன்னுடைய குணாம்சத்துக்கு ஒத்தது அப்படின்றது. அந்த பகுதியும் விடாம பெண்ணி வந்து குதிரையில மலைக்கு ஏறும்போது குதிரையை விட்டுட்டு போற அந்த சம்பவத்தை சொல்றாங்க. அவங்க அதை சொல்லும் போது நான் வந்து இன்னொன்னையும் நினைச்சேன், பெண்ணியும் டெய்லரும் அணை உடையாம இருக்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய மழை வந்து பேஞ்சு வெள்ளம் வந்துகிட்டே இருக்கும். அப்பதான் வந்து ஒரு தடுப்பு சுவரை வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்ப 2 பேரும் வந்து சவால் விடுவாங்க. ஒரு சின்ன மஞ்சள் பூங்கொத்து வந்து அந்த பெரிய வெள்ளத்துல வந்து மிதந்து வந்துகிட்டே இருக்கும். 2 பேரும் பெரிய என்ஜினியர்ஸ், 2 பேரும் ராயல் என்ஜினியர்ஸ். ஆனா அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட்டுத்தனமா இந்த பூங்கொத்து நம்ம நோக்கி வந்துருச்சு அப்படின்னா பெரியாரே நமக்கு பூங்கொத்து கொடுத்து நீ அணை கட்டலாம் அப்படின்னு வந்து அதை அனுமதி கொடுக்கறதா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. தூரத்துல இருந்து அந்த பூங்கொத்து வந்து பெரிய காட்டாற்று வெள்ளம் அதுல அப்படியே மிதந்து மெல்ல 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 வரும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது அந்த ஒரு சின்ன சுழல் வரும், அந்த சுழல்ல இருந்து பூங்கொத்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போகும். அப்படியே டெய்லருக்கும் பெண்ணிக்கும் முகம் சுருங்கி போயிடும். ஐயோ பெரியாரு நமக்கு வரம் கொடுக்கல, பூங்கொத்து அந்த பக்கம் போகுதே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த சுழல் இவங்க பக்கம் திரும்பி அந்த மஞ்சள் பூங்கொத்து மெல்ல அசைஞ்சு அசைஞ்சு பெண்ணியும் அவங்க ஒரு 140 அடி உயரத்துல இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து பார்க்கும்போது அந்த மஞ்சள் பூங்கொத்து இவங்களுக்கு பக்கம் வந்து அதே வழியில வந்து கடந்து போறதா ஒரு இடம் எழுதியிருப்பேன். இது வந்து கதைக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இல்ல, குதிரையை வந்து விட்டு போன இடத்துல குதிரை இருக்கா அப்படின்றது, மஞ்சள் பூங்கொத்து வந்து தங்களை நோக்கி வருமா அப்படின்னு. ஆனா ஒரு எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அறிவியல் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இயங்குகிறவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்குள் வந்து ஒரு குழந்தைத்தனமும் ஏதோ ஒரு சின்ன தன்னை வந்து ஒரு இயல்பா வச்சுக்கிற ஒரு மனித குணம் இருக்கும். அப்படி வந்து டெய்லரை பற்றியும் பெண்ணியை பற்றி நான் எழுதியிருந்த விஷயங்களை கூட இவ்வளோ பெரிய கதையினுடைய ஆழத்தோட சேர்த்து அனு சொல்லும் போது அப்படியே உண்மையிலே உடம்புலாம் வந்து ஒரு சிலிர்ப்பும் பரவசமும். ஆக்சுவலா எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் இல்லை, எனக்கு அவங்களுடைய குரலையே மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம அதை தாண்டி பேசவே கூடாது, இடையிலையும் யாரும் பேசிடவே கூடாது அப்படின்லாம் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த இணைப்புல நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த நூலாசிரியர் அப்படின்ற முறையிலையும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டி தேவை இருக்கிறதுனால மட்டும்தான் நான் பேசுறேன். அணுவினுடைய உரையை வந்து மறுபடியும் யாருமே இல்லாதபடி இந்த மாதிரி ஒரு அமைதியான அறையில உட்கார்ந்து மறுபடியும் அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. அப்புறம்
அந்த எல்லாமே சொல்லிட்டாங்க. கதைக்குடைய பின்புலம், அதற்குள்ள இருக்கிற அழகியல், கதையினுடைய போக்கு, கதைக்குள்ள யாரெல்லாம் புதிய கதை மாந்தர்கள். குஞ்சரத்தம்மாள் பத்தி சொன்னாங்க. குஞ்சரத்தம்மாளினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் வந்து எஸ்தரை வந்து படைச்சேன். ஏன் அப்படி ஒரு நாவலினுடைய வெங்கடேசனுடைய காவல் கோட்டத்தினுடைய தொடர்ச்சியாக நீரதிகாரம் இருக்கணுமா அப்படின்னா, அது காவல் கோட்டம் நீரதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. இன்றைக்கு நாம் இழிவாக நினைக்கின்ற தேவதாசி என்ற ஒரு இனத்தை பற்றி, இனத்தில இருந்த பெண்களை பற்றி எண்ணத்தை மாற்றுவதற்காக தான் அந்த கதாபாத்திரத்தினுடைய தொடர்ச்சியை நான் வந்து நாவலுக்குள்ள வச்சிருந்தேன். ஏன்னா எல்லா மனிதர்களும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கின்ற ஒரு காலத்துல சமூகத்திற்கான நன்மை என்று நினைக்கக்கூடிய பெண்கள், தாசி குலத்தில் இருந்த பெண்கள் வந்து எவ்வளவு மேன்மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக தான் எஸ்தரையும், என்னுடைய கதையில எஸ்தரினுடைய அக்காளுக்கு பெயர் இருக்காது, அவளுக்கு வந்து அக்காள் என்று மட்டும்தான் வந்து பெயர் வைத்திருப்பேன். ஏனென்றால் அவள் ஏகப்பட்ட அக்காள்களினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அக்காளை பற்றி கூட அவளோடு அவளுடைய வாரிசாக வருகின்ற எஸ்தரினுடைய நினைவுக்குள் இருக்கின்ற அவர்கள் பெற்றோர்களுடைய அந்த விதை நெல், இப்படி ஒவ்வொரு நுட்பத்தையும் அவர் ஒரு வரி ஒரு சொல் கூட அவருடைய பேச்சுல முன்பின்னாக செல்லாமல் மறக்காமல் இந்த இடத்துல அப்படின்னு எந்த தடுமாற்றமோ யோசனையோ இல்லாமல் அவர் பேசியிருக்கிறார் என்பதை 50 நிமிடங்கள் வந்து இந்த 1500 பக்க நாவலை வந்து தனக்குள்ள இருந்து புதிதாக வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்றத நான் சொல்ல முடியும். அவருடைய பேச்சு கேட்கும் போது எனக்கு தோணுச்சு, நான் இவருடைய உரையை வந்து ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா கண்டிப்பா விகடனுடைய ஆடியோ பிளேக்கு நான் இவங்களதான் பரிந்துரை பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் இவருடைய குரலில் இவருடைய உணர்ச்சி மிகு சொற்களால் வந்து சொல்லப்பட்டிருந்தால் இன்னும் நான் சொன்னதை விடவே நல்லா இருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அப்படி நெகிழ வைத்த ஒரு உரை. ஒரு உரை எப்ப நெகிழ வைக்கும் அப்படின்னா, நாவலினுடைய கதையை சொல்வதிலோ, அதில் இருக்கின்ற கதை மாந்தர்களுடைய பெருமையை சொல்வதோ, எழுத்தாளரினுடைய மொழி வளத்தை பற்றி சொல்வதோ, அல்லது கடந்து வந்த தமிழ் நாவல் வரிசையில் இது எங்கிருக்கிறது என்று ஒப்பிட்டு சொல்வதோ மட்டுமல்ல, அந்த நாவலினுடைய ஆன்மா எதை பேசுகிறது என்பதை சொல்வதுதான் ஒரு எழுத்தாளரினுடைய வெற்றியாக, அதை வெளிப்படுத்தும் பேச்சினுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். நீரதிகாரத்தினுடைய ஆன்மாவை அனுப்பிரியா வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் மீண்டும் ஒருமுறை என்னுடைய ஆன்மாவை, நான் எழுதிய எழுத்தினுடைய அந்த ஈரத்தை தொட்டு பேசியதில் நான் மனம் நெகிழ்ந்திருக்கிறேன். அவரை இறுக்கி அணைத்து ஒரு முத்தம் கொடுப்பதை தவிர வேறொன்றும் பேசுவதற்கான வார்த்தைகளே என்னிடம் இல்லை. இந்த அமைப்பை பற்றி மட்டும் 1-2 வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 150 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து புத்தகத்தை பற்றி ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகம் என்று திறனாய்வு செய்து வருகிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. தொடக்கத்தில் திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது போல, இன்றைக்கு வந்து தமிழர்களினுடைய வரலாறும் தமிழினுடைய வரலாறும் சொல்வது என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் உங்களுடைய பணி மிகச் சிறப்பான ஒரு பணி. சமகாலத்தினுடைய புத்தகத்தை கொண்டு சேர்ப்பது என்பது சவாலான காரியம். அதை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் தான். இந்த IRTT என்ன அப்படின்னு எனக்கு திரு குமரகுருபரன் தான் முதல்ல இது குறித்து எனக்கு பேசினாரு. அப்போ எல்லாருடைய முகவரியிலையும் IRTTன்னு வந்தது. அப்புறம் நான் அது என்ன இருக்கும் அப்படின்னு போய் தேடி பார்க்கும்போதுதான் அது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அப்படின்னு எம்ஜிஆர் காலத்துல தொடங்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கல்லூரியில் படித்த மாணவர்கள் வாழ்க்கையினுடைய பல்வேறு நிலைகளை கடந்து ஒன்றிணைந்து ஒரு அமைப்பாக செயல்படுவது என்பது பாராட்டுக்குரியது. அப்புறம் நிறைய சமீபத்துல நாங்கள் வந்து வெளியிட்ட இந்த நிகழ்வில் திரு ராஜேந்திரன் IAS அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் வெளியிட்ட ஆனந்தரங்கம் பிள்ளை வந்து மிக முக்கியமானது. தமிழினுடைய முதல் உரைநடை நூல் என்று சொல்லலாம். எப்படி உரைநடைக்கு கீராவினுடைய சொல்லில் சொல்ல வேண்டும் என்றால் ருச்சி இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஒரு மொழியை போல ருசியான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதை வாசிக்கிறவர்களுக்கும் எழுதுகிறவர்களுக்கு தான் தெரியும். அந்த நூலை வந்து மிக சவாலாக நாங்கள் இருவரும் சேர்ந்து மிகப்பெரிய முதலீட்டில் வந்து அதை வெளியிட்டிருந்தோம். நூலகங்களுக்கெல்லாம் கொடுத்தது போகவும் எங்களிடம் வந்து 500க்கும் மேற்பட்ட பிரதிகள் இருந்தது குறித்து நான் வந்து ஒரு கடிதம் அனுப்பி இருந்தேன்.
உடனடியாக திரு குமரகுருபரன் உங்களுடைய குழுவில் பகிர்ந்து 6-7 தொகுதிகள் வாங்கியிருப்பார் என்று நினைக்கிறேன். பேராளர் என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தி இருப்பதை பற்றி அனுப்பிரியா குறிப்பிட்டிருப்பார். நான் வாசித்த என்னுடைய இந்த வாசிப்பு அனுபவத்தில் ரெசிடென்ட் என்ற வார்த்தைக்கு பேராளர் என்ற ஒரு சொல்லை சிவனடி எழுதிய இந்திய சரித்திர களஞ்சியம் நூலில் மட்டும்தான் நான் பார்த்தேன். விருதுநகருக்கே தென் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த மாபெரும் ஒரு வரலாற்று அறிஞர். அவருடைய இந்திய சரித்திர களஞ்சியம் நூலையும் நாங்கள் மறுபதிப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த சொல் அவருடைய நூலை பதிப்பிக்கும் போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு முன்பாகவும் அந்த பேராளர் என்ற சொல்லை நான் வேறு எங்குமே பார்த்ததில்லை. 6ஆம் வகுப்பு மட்டுமே படித்த சிவனடிக்கு எப்படி இத்தனை விதமான புது புது சொற்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த சரித்திர களஞ்சியத்தினுடைய பக்கங்களை பார்க்கும் பொழுது ஏராளமான புது புது சொற்கள் இருக்கும். நம்ம வர்த்தக பொருட்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, மிளகு, ஏலக்காய், இது எல்லாத்துக்கும் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு சொல் உடனடியாக என்னால நினைவு கூற முடியல. அனுப்பிரியா மாதிரி அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நறுமண பொருள் இல்ல, வேற ஒரு சொல்லு எழுதியிருப்பார். இப்படி அரிய புத்தகங்கள் தமிழ்ல இருக்கு. அதை உங்களை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் கூட்டமைப்புகளும் தான் மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகத்திற்கு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். இலக்கியம் என்பதும் அறிவு சார்ந்த செயல்பாடுகள் எப்பொழுதுமே ஒரு சிறு வட்டத்தை சார்ந்ததுதான். 7 கோடி பேர் இருக்காங்கன்னா தமிழ் 3000-4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, இல்லை 10,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொன்னால் இந்த குறு வட்டமும் சிறு வட்டமும் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காப்பாற்றி வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த அரிய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுப்பிரியாவிற்கு என்னுடைய பேரன்பும் நன்றியும். நன்றி. அருண்பிரியா பத்தி நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சத்தியமான உண்மை. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம எல்லாருமே தனியா உட்காந்து இதை கேட்கணும். கேட்டு அதை ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில நான் இன்னும் அந்த புத்தகத்தை படிக்கல. ஆனா உங்களுடைய காணொலிகளை கேட்டிருக்கேன், நிறைய காணொலிகளை கேட்டிருக்கேன். உங்களுடைய செஞ்சி போர் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க, அதுல இருந்து நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா இந்த புத்தகத்தை முழுமையா படிக்கல. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அருண்பிரியா பேச்ச பல முறை கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு திருப்பி அந்த புக்கை ஓபன் பண்ணணும்னு இருக்கேன். அதே மாதிரி அவங்க ஒரு கருத்தரங்கம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அருண்பிரியா. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இணைந்து ஒரு முயற்சி பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு கருத்தரங்கம், ஒரு ஓப்பன் ஹால்ல கூட நம்ம முயற்சி பண்ணலாம், முன்னெடுப்போம். அதை நிறைய கருத்துக்களும் கேள்விகளும் இருக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கலந்துரையாடலுக்கு போயிடலாம். அடுத்தது ராஜேந்திரன் சார், நீங்க உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பண்ணிக்கங்க சார். மியூட்ல இருக்கீங்க சார், அன்மியூட் பண்ணி. நன்றி இளமாறன். ஒரு பெரிய மழை பெஞ்ச மாதிரி இருக்கு, அடுத்தடுத்து மழை பெஞ்ச மாதிரி இருக்கு. 2 மலைகள் நம்ம நனைஞ்சிட்டோம். அதுல ஐயா ஞானசுந்தரம் ஒரு செய்தி போட்டிருக்காரு. இதுல சொல் மாரியில் அணை நிறைந்து விட்டது, சொல் மாரியில் அணை நிறைந்து விட்டது அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா, இந்த ஒற்றை வரியே போதுமானது. அவங்க எப்படி ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அருண்பிரியா ஏறக்குறைய எனக்கு இந்த விஷயத்த, இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலாவுக்கு அடுத்தபடி அதிகமான செய்தி அவங்ககிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாம் உள்வாங்கியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பா எல்லாத்தையும் பேர்கள் முதல் கொண்டு, என்னை பத்தி சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பேரெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பேன்னு. ஆனா எனக்கே இப்ப அவங்க பேச்ச கேட்டதுனால கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நமக்கு அந்த பதவி தக்க வைக்க முடியுமா இல்ல போட்டி இருக்குமான்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா பேசினாங்க, நல்ல நிகழ்வா சொல்லியிருந்தாங்க. குறிப்பா நான் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். அது எல்லாமே அருண்பிரியா சொன்னதுதான், பட் கொஞ்சம் அதனோட லேசா ஒரு சிறு சொல்றேன். ஒண்ணு முதல் முறையா இந்த பகுதியில, இந்த அணை கட்டும் பகுதியில கண்ணகி கோயில் இருக்கிறது அப்படின்ற செய்தியை முதல்ல சொன்னது இந்த நாவல் தான். இதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ கோர்ட்ல கேஸ் நடத்துறோம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக பழமையான கோயில் இதுதான். குறிப்பா 2ஆம் நூற்றாண்டு கோயில். சில பேர் சொல்லுவாங்க சமண கோயில்கள், சைவ கோயில், சமண கோயில்கள், பௌத்த கோயில்கள்லாம் இந்தியாவில் மிக அதிகமான காலத்துக்கு முன்னால இருந்து சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அந்த கோயில்கள் எல்லாமே கட்டப்பட்டது எல்லாமே 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலதான். ஆனா கண்ணகி கோயில் 2ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில். இன்னைக்கு இந்தியாவில் முதலாக கட்டப்பட்ட கோயிலே அந்த ஒரு கோயில் தான்.
அதுக்கு லிட்டரரி ரெஃபரன்ஸ் இருக்கு, சிலப்பதிகார ரெஃபரன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல கலந்து கொண்ட அரசர்கள் யாரார்ன்ற பேர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சரித்திர சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து சொன்னதில்லை. இந்த அணைக்கட்டு பகுதியில தான் இது இருக்குன்றத சொன்னதில்லை. அதை வந்து முதல் முறையா அந்த நாவல்ல வந்து கொண்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தமிழக வரலாறுக்கு, நம்முடைய பண்பாட்டுக்கு. ரெண்டாவது வந்து அந்த பகுதியில் ஆட்சி செய்யக்கூடிய பூஞ்சாறு அரசர்களை பத்தி இதுவரைக்கும் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. பூஞ்சாறு அரசர்கள் வந்து இருக்காங்க, இன்னும் இருக்காங்க, அங்க இருக்காங்க. ரொம்ப ஒரு இயல்பான வாழ்க்கை நடத்திக்கிட்டு, ரொம்ப வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க பெரிய பெரிய மாளிகைகள்லாம் அங்க இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சாமி வந்து மீனாட்சி தான் சாமி, மீனாட்சி துணைன்னு தான் போட்டு அந்த சீல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அரச குடும்பத்தை பத்தி முதல் முறையா சொன்னதும் இந்த நாவல்ல தான் இருக்கு. எல்லாத்த விட ஒரு தமிழனா, இப்ப நீங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இதுல கலந்துட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப இதுல வந்து ரெண்டுமே வந்து 2 இன்ஜினியர்ஸை பத்தி நம்ம பேசுறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பென்னிகுக் இன்ஜினியர் பத்தி பேசுறோம், லோகனை பத்தி பேசுறோம். இவங்களுக்கு முன்னோடி அப்படின்னு சொன்னோம்னா சர் ஆர்தர் காட்டன். இந்த நாவல்ல ஆர்தர் காட்டனையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆர்தர் காட்டன் வந்து ரிட்டையர் ஆகி போன பின்னால 2 முறை வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அந்த செய்தியை அவங்க எடுத்துக்கிட்டு, இங்க வந்தார்ன்ற செய்தியை மொத்தம் கையில வச்சுக்கிட்டு, அவங்க வந்து பென்னிகுயிக்கை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு நாவல் ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன, நம்ம எல்லாம் தமிழர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒண்ணு. இப்ப நம்ம போய் வந்து எங்களுடைய இவரு கரிகாலன் வந்து இந்தியாவிலே உலகத்திலே பெரிய இன்ஜினியர் அப்படின்னு சொன்னோம்னா அதை யாரும் பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. ஆனா மேலணையில, திருச்சி பக்கத்துல கூடிய மேலணையில சார் ஆர்தர் காட்டன் வந்து ஒரு கல்வெட்டு போட்டிருக்காரு. அந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் டேம் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை கரிகால் சோழன், தி ஃபர்ஸ்ட் இரிகேஷன் இன்ஜினியர் ஆஃப் தி யூனிவர்ஸ். சார் ஆர்தர் காட்டன் நம்ம பெரிதா கொண்டாடி கொண்டிருக்கிய சார் ஆர்தர் காட்டன், பென்னிகுக்கு வந்து அவர் ஒரு ஆசிரியர் குரு மாதிரி. இந்த 2 ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளுடைய கரிகாலனை வந்து ஃபர்ஸ்ட் இரிகேஷன் இன்ஜினியர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு கல்வெட்டுல எழுதுறான்னா, இது வந்து ஒவ்வொரு தமிழனும் எண்ணி பூரிப்படைய வேண்டிய விஷயம். அதை வந்து இந்த நாவல்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்ததுக்காண்டி, கண்ணகி கோயிலை பத்தியும் பூஞ்சாறு அரசர வம்சத்தை பத்தி, as a first irrigation engineer of the universe அப்படின்னு கரிகாலனை சொன்னது, இந்த விஷயங்கள் பண்ணது வந்து ஒரு தமிழனா நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அந்த பணியை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அருண்பிரியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.